अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, த நாலேஜ் அகாடமி சார்பாக பிரதி வியாழக்கிழமை தோறும் இஷா தொழுகையை தொடர்ந்து இஸ்லாமிய குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் பயான் நிகழ்ச்சியை நடத்தி வருகிறோம். அந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் ஒரு குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவி என்ற இரண்டு பேர் இணைந்து வாழுகின்ற நேரத்திலே ஒரு கணவன் மூலம் மனைவிக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் சம்பந்தமாக நாம் பார்க்கவிருக்கின்றோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொருவரையும் ஒரு குடும்பமாக வாழ சொல்லி வலியுறுத்தி இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்ற நேரத்தில் வஹுவல்லதி ஹலக மினல் மாஹி பஷரா, மனிதனை நீரிலிருந்து அவன்தான் படைத்தான். ஃபஜஅலஹு நஸபன் வசிஹ்ரா, அவனுக்கு இரத்த உறவையும் திருமண உறவையும் ஏற்படுத்தியுள்ளான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மனிதர்களை அல்லாஹு தாலா படைத்ததை பற்றி பேசுகின்ற நேரத்திலேயே அவனுக்கு இரத்த உறவு இருக்குது, திருமணம் என்ற ஒரு உறவு இருக்குது. அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாகத்தான் மனிதனுடைய வாழ்க்கையை நாம் அமைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு இயற்கையான மார்க்கம். இந்த இயற்கையான மார்க்கத்தில் எந்த ஒரு இயற்கைக்கு மாற்றமான அம்சத்தையும் அல்லாஹ் தாலா அமைத்திருக்கவில்லை. இயல்பாக மனிதர்கள் வாழ்வதற்கு எது அவசியமோ அதை அல்லாஹ் தாலா இந்த மார்க்கத்தில் நமக்கு மார்க்கமாக கடமையாக்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ரிலிஜன், ஒரு குடும்பத்தை சார்ந்த, குடும்பத்தை மையமாக கொண்ட ஒரு மார்க்கமாக நாம் பார்க்கிறோம். குடும்ப உறவுகளை தாண்டி நமக்கு வாழ முடியாது என்பதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். நீங்கள் இந்த மார்க்க ரீதியாக இன்னும் விளங்குவதாக இருந்தால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆரம்பத்தில் மனிதனை படைத்த நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒருவரை அல்லாஹ் படைக்கின்றான், முதல் மனிதன். அந்த மனிதனை அல்லாஹு தாலா எப்படி படைக்கிறான்? களிமண்ணால் படைக்கிறான். களிமண்ணால் மனிதனை படைச்சிட்டு அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி படைத்தான்? அதுபோல் களிமண்ணால் அல்லாஹ் படைச்சானா? இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு பகுதி களிமண்ணால் படைத்த மாதிரி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் களிமண்ணால் அல்லாஹ் தாலா படைச்சிருக்கலாம் தானே. மனிதனுடைய மூலப்பொருள் களிமண் என்று விளங்குது. அப்போ களிமண் என்று வருகின்ற நேரத்தில் ஆதமையும் களிமண்ணால் படைச்சி ஹவ்வாவையும் களிமண்ணால் படைச்சி அல்லாஹ் தாலா மனிதர்களுடைய உருவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அல்லாஹ் அப்படி பண்ணினானா? அப்படி பண்ணலை. அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? யா அய்யுவன் நாஸ், மனிதர்களே, தகு ரப்பக்கும் உள்ளதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். ஒட்டுமொத்த மனித குலத்தை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற நேரத்திலும் ஒரே ஒரு ஆத்மா என்று தான் அல்லாஹ் சொல்கிறான். ஆண்களுடைய அந்த படைப்பின் துவக்கமும் ஒரு ஆத்மா தான், பெண்களுடைய படைப்பின் துவக்கமும் அந்த ஒரு ஆத்மா தான். பெண்களுக்கு தனி ஆத்மாவை அல்லாஹ் ஏற்படுத்தி அவங்களிலிருந்து பெண்களுடைய வழித்தோன்றல்கள் அல்லாஹ் ஏற்படுத்துகிற மாதிரி அல்லாஹ் ஆக்கலை. அல்லாஹ் எப்படி அமைக்கிறான் என்று பாருங்கள். ஆண்களுக்குரிய அந்த படைப்பின் துவக்கத்தில் அல்லாஹ் தாலா பெண் அல்லாஹ் ஆண்களோட ஒரு பகுதியாக அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவனிலிருந்து தான் அல்லாஹ் தாலா அவனுடைய துணையை படைத்தான். அப்போ பெண்களுடைய மூலப்பொருள் எது? படைப்புல மூலப்பொருள் எது? ஆண்கள். ஆண்களிலிருந்து தான் பெண்கள் உருவானார்கள். ஆண்கள் களிமண்ணால் உருவானார்கள். பொதுவாக மனிதர்கள் எனவே களிமண் என்று வருமே தவிர
அல்லாஹ் தஆலா பெண் இனத்தை ஆணுடைய ஒரு பகுதியிலிருந்து படைக்கிறான்டா. அல்லாஹ் ஆரம்பத்திலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரை படைக்கிற நேரத்தில் பால் உணர்வை ஏற்படுத்தி அல்லாஹ் படைச்சானா? ஆண்கள் மீது கவர்ச்சி பெண்களுக்கும், பெண்கள் மீதியான ஒரு கவர்ச்சி ஆண்களுக்கும் என்று அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இந்த பால் உணர்வு தான் உலகத்தில் ஆண்களையும் பெண்களையும் வேறுபடுத்துகிற ஒரு முக்கியமான அம்சமாக காட்டுறாங்க. அது அடிப்படையே கிடையாது. இஸ்லாம் எப்படி பார்க்குதுன்னு பாருங்கள். படைப்பின் துவக்கத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கனியை சாப்பிட காட்டிலும் அவங்களுக்கு பால் உணர்வு வந்துச்சா? வரலை. தடுக்கப்படுது ஒரு மரம், அந்த மரத்தின் கனியை சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா தடுக்கிறான். அந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் அவங்களுக்கு அவர்களுடைய பால் உணர்வு எல்லாம் வெளிப்படுது. உறுப்புகள் எல்லாம் இலை கொலைகளால் மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ஜோடியை படைக்கிறான். ஜோடி என்றா அப்போ பால் உணர்வுக்காகவா, இல்லறத்துக்காகவா? பெண் என்று சொன்னாலே காமத்துக்காகவா? இஸ்லாம் அப்படியா பார்க்குது? இஸ்லாத்துடைய மனிதனுடைய துவக்கம் அதுவா? இல்லை, மனிதனுக்கு ஒரு துணை என்றான். இந்த மனைவியை எப்படி விளங்கி வச்சிருக்கிறான் என்று சொன்னால், துணை என்ற உடனே மனைவி என்பவர் இல்லற சுகத்தை தரக்கூடிய ஒரு ஆளு, ஒரு இயந்திரம் என்ற மாதிரி ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பெண்கள் அல்லாஹ் தஆலா வைக்கல. அந்த உணர்வு, பால் உணர்வு என்பது ஒன்று உண்டு, அது யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. அதுதான் அடிப்படையான்னு கேட்குறேன். ஆண் பெண் உருவாக்கத்தினுடைய அடிப்படை அது இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதராக படைக்கப்படுகின்ற நேரத்தில், அவருக்கு துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுகின்ற நேரத்தில், ஆணிலிருந்தே பெண்ணை உருவாக்கப்பட்டாலும் அவங்க 2 பேருக்கு மத்தியில் பாலுணர்வு இல்லாமலேயே அல்லாஹ் சொல்கிறான், வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவனிலிருந்து அவனுடைய துணையை அல்லாஹ் படைத்ததாக சொல்கிறான். இந்த துணை என்பது காமத்தையும் பாலுணர்வையும் அடிப்படையாக கொண்டது அல்ல. ஒரு பாசம், அன்பு, நேசம் இது இருக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உணர்வுகளுக்காக வேண்டியே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை என்றது எங்களுக்கு தெளிவாக விளங்குது. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்துக்கு உழைச்சி கொடுக்கறதுக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க, அல்லது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உழைச்சி கொடுக்கறதுக்காக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்தாங்க என்ற மாதிரி ஒரு எண்ணமாவது இருக்குதா? இல்லையே. சொர்க்கத்தில் தான் எல்லாம் கிடைக்குமே. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குள்ள அவங்கள அனுப்பி என்ன சொல்கிறான்? உஸ்குன் அன்த வ ஸௌஜுக்கல் ஜன்னா, நீங்கள் உங்களுடைய மனைவியும் சொர்க்கத்துக்குள்ள குடியிருங்கள். வகுலா மின்ஹா ரகதன் ஐசு ஷிஅதுமா, நீங்கள் அங்கே விரும்பியதெல்லாம் என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. விரும்பியதெல்லாம் சாப்பிடலாம், நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும். இவங்க அவங்களுக்கு துணையாக இருந்து, அவங்க இவங்களுக்கு துணையாக இருந்து உழைச்சி சாப்பிட்றதுக்குரிய ஒன்றும் அங்கே இல்லை. அப்போ சொர்க்கத்தில் எல்லாமே கிடைக்கிற நேரத்திலையும் ஆணுக்கு ஒரு துணையாக பெண் தேவைப்படலை என்று நாங்கள் உலகத்தில் எதெல்லாம் துணைக்கு காரணமாக வச்சிருக்கிறோமோ, அந்த காரணம் எதுவும் செல்லுபடி இல்லாத ஒரு இன்பகரமான, மகிழ்ச்சியான, கஷ்ட நஷ்டம் இல்லாத, துன்பங்கள் துயரங்கள் இல்லாத ஒரு சுவன வாழ்க்கையிலேயே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை, அதாவது எங்கள் எல்லாத்துலேயும் தாயை, எங்கள் எல்லாத்துலேயும் தந்தைக்கு என்ன செய்கிறான்ல? துணையாக அமைக்கிறான். என்ன பேசிக், என்ன அடிப்படையில் இஸ்லாம் பார்க்குதுன்னு பாருங்கள். எவ்வளவு தத்ரூபமாக இந்த விஷயம் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ உடல் அமைப்பை கொண்டதாகவோ, உடல் உறவை கொண்டதாகவோ, உடல் சுகத்தை அடிப்படையாக வைத்ததாகவோ இஸ்லாத்தில் ஆதம் ஹவ்வா என்றவங்களோட அந்த உறவு அமையவில்லை என்றதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். இது இஸ்லாத்தில் நமக்கு இந்த கணவன் மனைவியை புரிஞ்சு கொள்றதுக்குரிய மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களை பாருங்கள், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹுவல்லதி அன்சாக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன் தான் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான். இப்போ முஸ்தகருன் வ முஸ்தௌதஉன், உங்களுக்குரிய தங்குமிடமும் ஒப்படைக்கப்படும் இடமும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தங்கி வாழ்கிறதுக்குரிய இடமாகவும் நீங்கள் ஒப்படைக்கப்படும் இடமாகவும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இந்த பூமியை அமைச்சு வச்சிருக்கிறான் என்றது அல்லாஹ் சொல்கிறான். ஒரே உறவுலேருந்து நீங்கள் படைக்கப்பட்ட அந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ கணவன் மனைவி என்றவங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை முதல்ல உங்களோட உள்ளத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளணும். எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை? நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள்லாம் உங்களுக்குள்ள உங்களிலிருந்து வந்தவங்க. நீங்கள் எல்லாம் ஒரு சுயநலமான நோக்கத்தோடு ஆண் பெண்ணை பார்க்கக்கூடாது. எப்படி நீங்கள் பார்க்கணும்? ஆண்கள்லேருந்து பெண்கள், பெண்களுக்கு எப்படி பெண்கள் எதுக்காக? துணையாக, ஆணுக்கு துணையாக, ஆணுக்கு ஆறுதலாக, ஆணுக்கு நிம்மதியாக,
ஆணுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக பெண்கள் அமைய வேண்டும் என்ற அந்த செட்டப்பில் தான் இந்த உலகமே துவக்கப்பட்டிருக்குது. இந்த கன்செப்டை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அடித்து கொண்டு பிடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு சச்சரவு செஞ்சு கொண்டு கணவன் மனைவி நிம்மதி இழந்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் அன்றாடம் பார்க்கிறோமா இல்லையா? இந்த நிலையை தவிர்த்து கொள்வதற்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும் என்ற அந்த அடிப்படையை சொல்லுது. அந்த அடிப்படையை நாங்கள் சரியாக விளங்கி நடக்கணும். அன்பிற்குரியவர்களே, இன்றைய தினம் நான் சொல்ல போகிறது கணவன் எப்படி மனைவியோட வாழணும் என்றது. இதை புரிஞ்சு கொண்டு இதை விளங்கி கொண்டு நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கண்டா, எப்போ பாரு பெண்களுக்கு சார்பாகவே இவங்க பேசுகிறாங்க என்ற மாதிரி நினைக்கிறாங்க. இன்ஷால்லா அடுத்த வாரம் மனைவி கணவனுக்கு என்ன செய்யணும்ன்றதை பார்ப்போம். ஆனால் எதை சொன்னாலும் இஸ்லாத்தில் எது உள்ளதோ அதை தான் சொல்கிறோம். இஸ்லாம் எப்படி ஒரு கணவனை ஒரு இடத்துல வச்சிருக்குது, ஒரு தரத்தில் வச்சிருக்குது, அந்த இடத்துல வச்சிருக்கக்கூடியதை நாங்கள் அந்த இடத்துல வச்சு தானே பேசணும். இஸ்லாம் சொன்ன விதத்தில் தானே பேசணும். அந்த அடிப்படையில் இதை நாங்கள் அணுகிறத நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல கணவன் மனைவி என்ற அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நமக்கு விதியாக்குற அடிப்படையான விஷயம் என்னென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊடாக ஒரு செய்தி வருது. எப்படி வருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அக்மல் மூமினீன ஈமானன், இறை நம்பிக்கை கொண்டவர்களில் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்று சொன்னால், அஹ்ஸனுஹும் ஹுலுகா, நற்குணங்களில் யார் சிறந்து விளங்குவாங்களோ அவங்க தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. நற்குணங்களில் நீங்கள் சிறந்தவர்களாக இருக்கணும் சொல்லிட்டு, வா ஹியாருக்கும் ஹியாரிக்கும் லினிசாயிக்கும் ஹுலுகா, உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் உங்களோட மனைவிமார்கள் மத்தியில் யார் சிறந்தவர்களாக இருப்பீர்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மனைவிமார்களில் நாங்கள் சிறந்தவர்களாக இருக்கணும். இதை யாரும் என்ன நினைக்கக்கூடாது, ஒரு கண்ட்ரவர்ஷியலான மேட்டராக நினச்சிடக்கூடாது. மனைவி கிட்ட நான் நல்லவனாக இருக்கிறதுனால ஏன் உம்மா என்ன நினைப்பாங்க, ஏன் வாப்பா என்ன நினைப்பாங்க, என்னுடைய சகோதரிகள் என்ன நினைப்பாங்க, என்னுடைய நண்பர்கள் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் அவசியம் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிப்படையாக எது சீரமையணும் என்று நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு குடும்பம், கணவன் மனைவி என்ற அந்த இரண்டு பேர் அவர்கள் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது அப்படி சிறந்தவர்களாக இருந்தால் தானே அவர்களுடைய பிள்ளைகள் சிறந்தவர்களாக வருவார்கள். பிள்ளைகள் சிறந்தவர்களாக இருந்தால் தானே அடுத்த ஜெனரேஷன் சிறந்தவர்களாக ஆகுவாங்க. இந்த கணவன் மனைவி தானே பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக மாறுவாங்க. எல்லாத்துக்கும் பேசிக் அடிப்படை என்ன? மனைவிமார்களில் சிறந்தவர்களாக கணவன் இருந்தால் கணவன் நல்லவனாக இருப்பார், அப்போ மனைவியும் நல்லதாக நடந்து கொள்வாங்க. இந்த பேசிக் கன்செப்டை இஸ்லாம் ஆணித்தரமாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதை யாரும் எப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது என்று சொன்னால், இது இஸ்லாம் பெண்களை ஒரு மேலே கொண்டு வந்து வைக்குது, ஆண்களை மட்டமாக யோசிக்குது. கணவன் மனைவி கிட்ட நல்லவங்களாக இருக்க போகிற நேரத்தில் இவங்களோட குடும்பத்தில் என்னடா நீ மனைவி கிட்டையே அப்படி நீ சுருண்டு பிறண்டு கொண்டு இருக்கிறாய், மனைவியோட வாழ்க்கை தான் உன்னோட வாழ்க்கையாக மாறிடுச்சு, உனக்கு மனைவியை விட்டா வேறு ஆக்களே உலகத்தில் இல்லையா என்று பேசுகிற மாதிரி யாரும் நினைத்து விடக்கூடாது. அப்படி நினைப்பவர்கள் இந்த ஹதீஸுக்கு மாறு செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? உங்களில் சிறந்தவர்கள் ஈமானில் முழுமை பெற்றவர்கள், வா ஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாயிம் ஹுலுகா, உங்களில் சிறந்தவர் எப்படி ஈமானில் சிறந்தவர்கள், நம்பிக்கை முழுமை பெற்றவர்கள், நற்குணத்தில் முழுமை பெற்றவர்கள் என்று சொல்லிட்டு மனைவி கிட்ட நல்லவனாயிரு. அதோட அர்த்தம் இப்படி ரிவர்ஸில் புரியக்கூடாது. மனைவி வஞ்சவத்தை சொல்லி கொடுப்பா, மனைவி பொறாமையை சொல்லி கொடுப்பா, மனைவி குரோதத்தை சொல்லி கொடுப்பா, மனைவி துரோகத்தை சொல்லி கொடுப்பா, மனைவி அநியாயத்தை சொல்லி கொடுப்பா. அதுக்கும் கணவன் தலையை ஆட்டணும் என்றது இல்லை. இஸ்லாம் நீதியாக நடக்க சொல்லுது, நேர்மையாக நடக்க சொல்லுது, நிதானமாக நடக்க சொல்லுது. நாங்கள் பக்கச்சார்பு இல்லாமல் நடக்கணும். ஆனால் மனைவியோட நல்லபடியாக நடக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அவர்களுடைய அநியாயங்களுக்கு தலையாட்டி கொண்டு இல்லை. அநியாயங்களுக்கு தலையாட்டினாலும் மனைவி கிட்ட நல்லவங்களா இருக்கலாம் தானே. உன்னோட உம்மாவை பார்க்காதே, உன்னை கூட பிறந்தவங்களுக்கு நீ ஒன்றும் செய்யாதே, உன் குடும்பத்தோடு நீ ஒழுங்காக நடக்காதே,
உன் குடும்பத்துக்கு நீ தர்மம் பண்ணாதே, இப்படியும் சொல்லலாம் மனைவி. இந்த சொல்ல கணவன் கேட்டா கணவன் மனைவி கிட்ட நல்லவராகுவார். இந்த நல்லதை சொல்லலை. இஸ்லாம் பாவத்தை அங்கீகரிக்குமா? அப்படி சொல்லலை. இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, இயற்கையாக ஒரு மனைவியாக வாழ்வதற்கு, இஸ்லாம் சொல்கின்ற ஒரு மனைவியாக வாழ்வதற்கு நீ உண்ட தரப்பிலிருந்து நல்ல கணவனாக நடந்து கொள். அப்போ மனைவி ஒரு சில பலவீனங்களோடு குறைபாடுகளோடு இருந்தாலும் அவளோடு நீ நடக்கின்ற இந்த விஷயங்களை அணுகுமுறைகளை பார்த்துட்டு அவளை நல்லவளாக மாறலாம், குறைகளை சரி செய்து கொள்ளலாம். இந்த உள்கருத்து இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ பாவங்களையும் அநியாயங்களையும் மனைவி சொல்லும் போது அதுக்கு அடிப்பணிந்து நடப்பது மனைவியர்களில் நீங்கள் நல்லவராகுவதற்குரிய வழிமுறை அல்ல. அதை இஸ்லாம் அங்கீகரிக்காது. யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, யாருக்கும் யாருடைய பாவத்துக்கும் துணை போகக்கூடாது. ஆனால் நீ கணவனாக மனைவிக்கு செய்ய வேண்டிய நல்லவைகளை அழகான முறையில் செய்ய இஸ்லாம் சொல்கிறது. அதை நாங்கள் செய்ய வேண்டும். அப்போ மனைவி கிட்ட நீங்கள் நல்லவாளாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மனைவிக்கு நீங்கள் பர்த்டேக்கு கேக்கு வாங்கி கொடுத்தா நல்ல பேர் எடுத்துக்கொள்ளலாமா? அனிவர்சரிக்கு சாரியோ சல்வாரோ சுடிதாரோ அல்லது ஒரு ஜீன்ஸு பேண்ட்டையோ நீங்கள் வாங்கி கொடுத்தா நீங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் எடுத்தால் அதுதான் இஸ்லாம் சொல்லுதா? இப்படி தான் நல்லவனாக இருக்கணும் என்று சொல்லுதா? அல்லது புதுசாக ஒரு சினிமா ஒன்று ரிலீஸ் ஆகும்போது சிட்டிக்கு என்ன கூட்டி போகணும், அல்லது சமந்தாவுக்கு கூட்டி போகணும், தியேட்டருக்கு கூட்டி போனால்தான் மனைவிக்கு நான் நல்லவனாக இருப்பேன் என்ற நல்லதாக அப்படி காட்ட சொல்லுதா? இல்லை. நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இஸ்லாம் நல்லதாக சொல்லாது. நீங்கள் கண்டதையும் நல்லதுன்னு நினைப்பீங்க, கெட்டதையும் நல்லதுன்னு நினைப்பீங்க. இஸ்லாம் அதுக்கு வரைவிலக்கணம் என்னன்றதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல பொன்மொழிகளூடாக நமக்கு சொல்லித்தாராங்க. எப்படி சொல்லித்தாராங்க? ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூல் அல்லாஹ், மா ஹக்கு ஜௌஜதி அஹதினா அலைஹி, நம்முடைய மனைவிக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்னப்பா என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வார்த்தைகள்லாம் சொல்கிறாங்க. அன் துதிமஹா இதா தஇம்த, நீ சாப்பிடும்போது மனைவிக்கு சாப்பிட கொடு. பாயிண்ட்டுகளை ஒவ்வொன்றா கவனிங்க. நீ சாப்பிடும்போது மனைவிக்கு சாப்பிட கொடு. வ தக்ஸுஹா இத தசைத்த, நீ உடுக்கும்போது மனைவிக்கு உடுக்க கொடு. அதே மாதிரி வலா தொலரிபில் வஜ்ஹ, அவளுடைய முகத்தில் அரைந்து விடாதே. பாயிண்டாக கவனிங்க, ஒவ்வொன்றா பார்க்கணும். அடுத்தது வலா துக்கப், அவளை நீ திட்டி விடாதே, ஏசி விடாதே, மானபங்கப்படுத்தி விடாதே. வலா தஜ்ஹுர் இல்லா ஃபில் பைத்தி, வீட்டில் தவிர வெளியே எங்கேயும் அவளை கண்டித்து விடாதே. மனைவிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளாக ரத்தின சுருக்கமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விஷயங்கள். முதலாவது என்ன? நீ சாப்பிடும்போது மனைவிக்கு சாப்பிட கொடு. எப்படி இந்த கன்செப்ட் எப்படி புரிஞ்சு கொள்றது? அதாவது நாங்கள் சாப்பிடும்போது மனைவியும் சாப்பிட்டு இருக்கணும். இதை பலவிதமான முறைகளில் நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். இப்போ நானும் மனைவியும் ஒன்றாக சாப்பிடணும் என்றதும் இதில் வருதா இல்லையா? நான் சாப்பிடும்போது அவவும் சாப்பிடணுமெண்டா, அவ சாப்பிட்றது நான் கண்கூடாக பார்க்கணும், நான் சாப்பிடுவதையும் அவ கண்கூடாக பார்க்கணும். இதுவும் அடங்கும். நான் எங்கிருந்தும் சாப்பிடலாம், மனைவியும் எங்கிருந்தும் சாப்பிடலாம். ஏண்டா தொழில் விஷயமாக வெளியே போக வேண்டி வரும், சமூக பணி விஷயமாக வெளியே போக வேண்டி வரும், இபாதத் செய்வதற்காக பள்ளிவாசலுக்கு போக வேண்டி வரும், பல விஷயங்களில் பிரிய வேண்டிய தூரமாக வேண்டிய கட்டங்கள் வரும். கணவன் மனைவி எப்பயுமே 24 மணித்தியாலமும் மேலே ஒட்டி கொண்டு இருக்கலாமா? மனைவி அப்படியே களத்தில் தொங்க வச்சு நான் உன்னோட தான் இருப்பேன்னு சொல்லி போகிற இடத்துக்கெல்லாம் அப்படி கூட்டி கொண்டு போகலுமா? ரோட்டில் பார்க்குறது இது கிறுக்கு ஜோடுன்னு சொல்லிடுவாங்க. நல்லதாக இருந்துச்சு, கொஞ்சம் பயானுக்கு கொஞ்ச நாளாக போயிட்டு வந்தனா அல்லது கொஞ்சம் மூளை அப்படி இப்படி தான் வேலை செய்துண்டுங்க. ஒட்டி வாழணும். ஒட்டுறதா இருந்தால் எந்த நேரமும் ஒட்டுறதுன்ற அர்த்தமா? உள்ளத்தால் எப்பயுமே ஒட்டி இருக்கணும், ஒட்டம்பால் ஒட்டி இருக்கணும். அப்படி ஒட்டுற மாதிரி காட்டுவாங்க. நிறைய டுபாகூரா தான் இருக்கும், நிறைய டுபாகூரா தான் ஒட்டுவாங்க. உள்ளம் இணைஞ்சிருக்கணும். அப்போ உள்ளத்தால் இணைகிறதா இருந்தால் இவன் ஃப்ரெண்ட்ஸ் மகளோட வெளியே போகிறான், சாப்பிட்றான்,
குறைஞ்சது சாப்பிட்றதுக்கு முன்னாடி பொண்டாட்டிக்கு கால் பண்ணி, பொஞ்சாதி என்றுவாங்க தானே, அந்த பொஞ்சாதி கிட்ட சாப்பிட்டியா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு சாப்பாடு அரேஞ்ச் ஆகிருச்சா, இப்படி கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். கேட்குறாங்களா? எப்படி வச்சிருக்கிறாங்க? கணவன்ட மிச்சத்தை சாப்பிட்ற எச்சிய சாப்பிடணும் என்ற மாதிரி மனைவியாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை நாங்கள் முஸ்லிம் சமூகத்திலையும் பார்க்குறோம். மனைவி எப்போ சாப்பிடணும்? கணவன் சாப்பிட்ட பிறகு எச்சி மிச்சங்கள் ஏதாவது இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஆக்குறாங்க. இப்போ இலங்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், பெரும்பாலும் மனைவி சாப்பிட்டாலா இல்லையா இதெல்லாம் கேட்குறதே இல்லை. என்ன அவ செய்கிறான்றது யோசிக்கிறதும் இல்லை. இவன் பாட்டுக்கு விதமாக வயிறு முற்றத்துக்கு அப்படி அடிச்சுட்டு வருவான். புது கடைக்கு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ்மார்களோட, மாதத்துக்கு 2-3 தடவை போவான். ஏன் நீ உன் பொண்டாட்டியை கூட்டி போனியா? கூட்டு போடுற நிலைமையில் அது புது கடை இருக்குதான்றது கேள்விக்குறி. ஆனால் சாப்பிட்ற ஒரு வெளி இடத்துல சாப்பிடக்கூடிய விதத்தில் நீ கூட்டி போடுறியா? குறைந்தபட்சம் நீ எதை சுவைச்சாயோ சாப்பாட்டில் அதில் ஒரு பங்கை கொண்டு வந்து கொடுத்தியா? கொடுக்க மாட்டேன்றான். ஃப்ரெண்ட்ஸோட நேரம் கழிக்கும் போது பொண்டாட்டியோட ஃபோன் வந்தாலே எரிச்சலாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட மனைவிக்கு சாப்பிட கொடுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வருது எந்த வாசகம்னு பாருங்க, அன் துத்திஇமஹா இதா தஇம்த, நீ சாப்பிடும் போது அவக்கு சாப்பாடுக்கு செஞ்சிட்டேன், அவ சாப்பிட்றாலே இல்லையோ தொலைஞ்சு போட்டும், நான் சாப்பிட்டேன் வயிறை நிரப்பிட்டேன் ஏப்பத்தை விட்டுட்டேன்னு இருக்க முடியாது. சாப்பாட்டில் நீ அவங்களுக்கு அவங்களோட நிலைமை என்னன்றதை கண்காணிக்கணும். கண்காணிக்கிறியா? இதில் இன்னும் சில விஷயங்கள் அடங்குது. இவன் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு கொடுக்கணும். நீ நல்ல பிரியாணியை வயிறு முட்டை அடிச்சுட்டு அந்த பால் சோறையும் தண்ணி சோறையும் மிச்ச மீத உள்ள சோத்தையும் சாப்பிடு என்ற நிலையில் வச்சிடக்கூடாது. நீ வயிறு முட்டை எதை ருசிச்சு சாப்பிட்றியோ அந்த உணவுட தரத்திலிருந்து மனைவிக்கு கொடுக்கணும். கொடுக்கப்படுகிறதா? அப்படி தான் செய்கிறாங்களா? இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான நிலையில் மனைவியோட நடக்கணும் என்று சொல்லுதுன்றதை பாருங்க. இன்னும் சொல்ல போனால், நீ உன்னோட உணவுக்கு செலவழிக்கிற செலவுக்கு சமமான ஒரு செலவில் உள்ள உணவை உன்னுடைய மனைவிக்கு கொடு, இல்லையா? நீ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு அவருக்கு சாதாரண ஒரு ரைஸ் அண்ட் கறியை கொடுத்தண்டா, அவன் அதை தான் விரும்பினாண்டா வேற விஷயம். அது விரும்பி கேட்டால் பரவாயில்லை, ஒரே ரேட்டில் போகணுன்றது இல்லை. அவக்கு இதை சாப்பிட விருப்பம், ஆனால் நீ கொடுக்க மாட்டேன்றியே. சில கணவன்மார்களை பார்த்தா வெக்கமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு கணக்கு பார்ப்பான், பொண்டாட்டிக்கு செலவு அளிக்கிறதுக்கு வீட்டில் பார்ப்பான். எத்தனை பிள்ளைகள்? 4 பேர். உனக்கு ஒரு பராட்டா, உனக்கு இன்னொரு பராட்டா. பாப்பா எனக்கு முட்டை ரொட்டி, பாப்பா முட்டை ரொட்டி தரையலாது, உனக்கும் பராட்டா. 4 பராட்டா. இவனுக்கு 2 பராட்டா. இவனும் கஞ்ச பயல், இவனும் சாப்பிட மாட்டான். அவனுக்கு 2 பராட்டா, 3 பிள்ளைகளுக்கு 3 பராட்டா, 5 பராட்டா. இதெல்லாம் ஒரு சாப்பாடா? அது உனக்கு வறுமை இருந்தால் அது வேற விஷயம், வறுமையில் எல்லாரும் பங்கு பெறலாம். ஆனால் கஞ்சத்தனம் பண்ணினா கையை விரித்து செலவழிக்க மாட்டான். அனுபவி குழு வஸ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீங்க. அடிப்படையான வயிற்று பசியை போக்குறது வீண் விரயமா? அதுக்காக உங்களுக்கு 10,000 ரூபா காசு கொடுத்து காஃபி குடிக்க சொல்லலை. காஃபி என்ற பேரில் பச்சை கசப்பு காஃபியை 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு விற்கிற ஹோட்டல் எல்லாம் இருக்கத்தான் செய்து. அந்த வீண் விரயத்தை சொல்லலை. கசக்கும், இனி எந்த சுவையும் இருக்காது. 8,000 ரூபா கொடுத்துட்டோமே என்று வயிறு பற்றி அதை குடிக்கிறது. 25,000 ரூபாய்க்கு நண்டு கறி சாப்பிட்றது. 25,000 ரூபாய்க்கு நண்டு கறி சாப்பிடணுமா? நீ உனக்கு வசதி இருந்தால் சாப்பிட்டுக்கோங்க, வீண் விரயத்தில் அடங்க. உங்களுக்கு வசதி இருக்குமெண்டா அவங்களோட தரத்தில் அவங்களோட பொருளாதார நிலையில் அது வித்தியாசப்படலாம். ஆனால் நீ சாப்பிட்றத கொடு மனைவிக்கு. இதை செய்கிறாங்களா? பெரும்பாலும் செய்வதில்லை. நீங்கள் அதுக்கு என்ன தர்பியத்தை பண்ணணும் என்று சொன்னால், குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டையோ டின்னரையோ, லஞ்சு பெரும்பாலும் மிஸ் ஆகிரும். ஏன்னா வெளியே போயிடுவீங்க. குறைந்தபட்சம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வீட்டில் இருப்பீங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு மிஸ் ஆனால் பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போகுது, வாப்பாவும் வேலைக்கு நேரத்தோடு போயிடுவார். பெரும்பாலும் கொழும்பில் நிறைய பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, கேஸ்ட்ரிக் தான், பிரேக்ஃபாஸ்டெல்லாம் கிடையாது. அப்போ டின்னருக்கு வயிறு முட்டை அடிக்கிறதுன்ற பேரில் அப்படி டின்னர், அது ஹெல்த்தியும் இல்லை.
சரி, அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் அந்த டின்னரையாவது ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிடுங்க. ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி ஆக்குங்க. ஒரு புள்ள சொல்லும், வாப்பா எனக்கு பசியில், வா வா வந்து உட்காரு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற பழக்கத்தை இல்லாமல் கொள்ளக்கூடாது. ஒருவேளை சாப்பாடாவது எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஒன்றும் சொல்லும், எனக்கு இன்றைக்கிட்ட சாப்பாடு பிடிக்கல, இங்கே வா, தந்த உணவு ரிசுக்குக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்து, பிஸ்மில்லான்னு சாப்பிடு. இந்த பழக்கத்தை கொண்டு வரணும். மெஷின் மாதிரி ஆயிடக்கூடாது. நீங்கள் விதிவிலக்குகள் நடக்கலாம், இழுத்துத்தான் ஆகணும். வராத பிள்ளைக்கு பெரம்பு எடுத்து அடித்து உட்கார வைக்கக்கூடாது. நீங்கள் ஃபேமிலியாக இருக்கும்போது நீங்கள் கணவன் மனைவி ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்ற பழக்கத்தை உண்டு பண்ணினால்தான் பிள்ளைகள் பார்ப்பாங்க, எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றோம். இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணலாம். ஒரே தட்டில் கணவன் மனைவி சாப்பிடலாம். சாப்பிட்றீங்களா? ஒரே தட்டில் ஒரு தட்டுன்னா பெரிய 6 பேர் உட்கார்ற சகானை வச்சு அந்த தொங்கலை நீ இந்த தொங்கலை நான் இல்லை. அதாவது ஒரு தட்டில் சாப்பிட்ற மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பெரும்பாலும் ஒரு தட்டில் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களோட கை வீரல்கள் எல்லாம் படும், சமையல்லாம் அந்த சாப்பிடும்போது கை வீரல்கள் படும் என்ற மாதிரியெல்லாம் வரும். அப்போ என்ன இதில் விளங்குறோம்? அந்த இணைப்பை கொண்டு வர்றதுக்குரிய, சந்தோஷத்தை கொண்டு வர்றதுக்குரிய ஒரு வழிமுறையாக இருக்குது. இதை உங்களோட ஃபேமிலிகளில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதை பெரும்பாலும் கிறிஸ்தவ குடும்பங்களில் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க உணவு உண்ணும்போது அப்படி ஒரு டேபிள், அப்படியே டின்னர் டேபிளை அரேஞ்ச் பண்ணுவாங்க பாருங்கள். மெழுகு திரியை பற்ற வைப்பாங்க பாருங்கள். மெழுகு திரி அவங்க மார்க்க ரீதியாக, அவங்க மத ரீதியாக செய்கிறது நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். மெழுகு திரியை பற்ற வச்சு எல்லாரும் டேபிளில் இருந்து முதல்ல என்ன செய்வாங்க? ப்ரேயர்ஸ் டு காட் என்றுவாங்க. இறைவனை நாங்கள் புதுக்கிறோம், இந்த உணவை தந்ததுக்கு இறைவனை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் நன்றி செலுத்துறீங்களா? யார் நன்றி செலுத்தணும்? உண்மையான இறைவனை விசுவாசித்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் எல்லாரும் உட்காந்து அப்படி அஹ்லாக்கா இருந்து கண்ட மாதிரி சாப்பிடக்கூடாது. நம்ம வீடுகளில் அஹ்லாக்கா உட்காந்து எல்லாரும் ஒரு டைனிங் டேபிளையோ அல்லது தரையிலையோ ஒரு பாயிலையோ அழகாக எங்களோட உணவு தட்டுகளை வச்சு பிஸ்மில்லா, எங்களுக்கெல்லாம் தனித்தனியாக வணக்கம் செய்ய சொல்லலை, சின்ன சின்ன வழிமுறைகள் தான். பிஸ்மில்லா என்று சொல்லிட்டு மனசால் எல்லாரும் சொல்ல வைக்கணும். எல்லாம் பிஸ்மில்லா சொல்லு, பிஸ்மில்லா என்று சொல்ல வச்சுட்டு அல்லான்னு அந்த சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் அந்த தட்டு வலித்து சாப்பிட்ற தட்டை வலித்து வேற சாப்பிட சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா எந்த பகுதியில் பரக்கத்து இருக்குமோ தெரியாது, வலித்து சாப்பிடுங்கன்றாங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க? அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க தானே. இந்த வழிமுறையில் நாங்கள் செய்கிறோமா? இது பொண்டாட்டி என்ன சொல்லுவா? எனக்கு இப்போ பசி இல்லை, அவங்களுக்கு ஒரே டயட் பிரச்சனை, டயட்டிங், உடம்பு போடுது, இதே கவலை, சாப்பிட்றது இல்லை. மாப்பிள்ளைக்காரன் கேட்டால் நீ சாப்பிட்டியோ இல்லையோ, வச்சிரு சாப்பாடு, எனக்கு வயிறு கொதிக்குது என்றுவான். அவன் 2 சட்டி இருக்கிற 3 சட்டி இருந்தால் 2.5 சட்டி அவன் பெரட்டி விட்டுருவான். பிள்ளையில கேட்டால் நான் அந்த நேரத்தில் சாப்பிட்றேன், நான் இந்த நேரத்தில் ஒரு ஒழுங்கு இருக்குதா? இந்த ஒழுங்கை உருவாக்குறதுக்காகவே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ சாப்பிடும்போது அவருக்கு சாப்பிட கொடு. இதை பார்க்குறோம். அப்போ சாப்பாடு விஷயத்தில் இந்த தர்பியத்தவங்களோட ஃபேமிலிகள் என்ன செய்யணும்? ஒரே அடியாக கொண்டு வரலாம். இப்போ இன்றைக்கி இரவில் போயிட்டு எல்லாரும் உட்காருங்கள், எல்லாரும் கோடை ப்ரே பண்ணுங்க, பிஸ்மில்லா சொல்லுங்கண்டா வீட்டில் பயானுக்கு வராதவங்க இப்படி பார்த்துருவாங்க என்ன நடக்குதுங்கன்ட்டு. படிப்படியாக அவங்களோட குடும்பத்துக்குள்ள இஸ்லாமிய வழிமுறை பிரகாரம் உங்களுடைய உணவு முறைகளை கொண்டு வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வ தக்ஸுஹா இத தசைத்த, நீ உடைகளை அணியும் போது அவளுக்கும் உடை அணிய வை அப்படின்றாங்க. அதாவது நாங்கள் ட்ரெஸ் போட்டால் தான் அவங்க ட்ரெஸ் போடணும்ன்றது இல்லை. எங்களுக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுத்தா, புதுசாக நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம்டா அவங்களுக்கு என்ன செய்யணும்? ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இதென்ன கொஞ்சம் கூடுதலாக பெண்களோட சைடில் தான் ட்ரெஸ் நிறைய இருக்கும் பீரோவில், மாறி தான் நடக்கும். நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறோமோ இல்லையோ அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துருவாங்க. நல்ல சீத்த புடவை இல்லை, நல்ல புடவை ஒன்று வந்துச்சு, நல்ல சிந்தட்டிக் மெட்டீரியலு, கொட்டன் மெட்டீரியலு, அந்த பேர் இந்த பேருன்ற ஒவ்வொரு பேரில் ஒரு பேர்கள் ஞாபகத்துக்கு வருதில்லை, பயான் நேரத்தில் வருதில்லை, சும்மா நேரத்தில் வந்துடும். அப்போ ஒவ்வொரு பேரை சொல்லி மெட்டீரியலாக வாங்கி வீட்டுக்கு பக்கத்தில் தையல்காரி ஒன்று இருந்தாண்டு வைங்க, அவ்வளவுதான் கதை. மாப்பிள்ளை இருந்து முடிஞ்சு தச்சி பீரோ நிறைய அடிக்கிட்டு சொல்லுவா, எனக்கு என்ன அவ்வளோ பெருசாக உடுப்பே இல்லைண்டுவான். இது நடக்குது. ஆனால் அவங்க எடுத்து தைக்கிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு இருக்கிற ஒரே சுகம் அது தானே, ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு உடுக்கிறது தானே.
நீங்கள் என்ன எந்த நேரமும் வெளியவா கூட்டிகிட்டு போகிறீங்க? அவங்கள வந்து விதவிதமாக உடுத்து அலங்கரிக்க வைக்க, வீட்டுக்கு ஒரு புடவை கொட்டன் புடவை எடுத்து தச்சு உடுக்க போகிறாங்க. உடுக்க வச்சுருங்க. அவங்க வாங்கி உடுக்குறாங்களோ இல்லையோ, ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தந்த ஆர்டர் என்ன தெரியுமா? நீங்கள் உடை அணியும் போது அவங்களுக்கு உடை அணிய வைக்கணுமெண்டா, நீங்கள் உங்களுக்கு புதுசாக ஒரு ட்ரெஸ் எடுத்தீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு சேர்த்து தான் எடுக்கணும். அப்படியா எடுக்கிறீங்க? நீங்கள் டெனிம் ஒன்று எடுப்பீங்க, ட்ரௌசர் பேண்ட் எடுப்பீங்க, அல்லது இந்த ஒரு ஷர்ட் எடுப்பீங்க, ஒரு டிஷர்ட் எடுப்பீங்க, ஒரு பெல்ட் எடுப்பீங்க, ஒரு பர்ஸ் எடுப்பீங்க. இதெல்லாம் ட்ரெஸ்ஸில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸோடு சேர்ந்து வர்றது. அது எடுக்கும் போதெல்லாம் நீங்கள் பர்ஸ் எடுக்கும்போது உங்களோட மனைவிக்கு பர்ஸ் எடுத்து கொடுப்பீங்களா? செருப்பு எடுக்கும்போது மனைவிக்கு செருப்பு எடுத்து கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் புதுசாக ட்ரெஸ் எடுக்கும்போது இறை தூதர் சொல்லிவிட்டார்கள், நான் அணியும் போது அவளை அணிய வைக்கணும். அதாவது என்ன அர்த்தம்? எல்லாம் உடுத்து தான் நிற்க போகிறோம். ட்ரெஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பங்கு கொடுக்கணும். இந்த மனோநிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்களா? பெரும்பாலும் நம்ம ஆக்கள் பெருநாளைக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது கணவன் மனைவி குழந்தை குட்டிகளுக்கு எல்லாம் சேர்த்து எடுப்பாங்க. ஆனால் ஏனைய நாட்களில் ஆண்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது பெண்களுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களா என்றதை கவனிங்க. நீங்கள் பாட்டுக்கு அழகழகாக ட்ரெஸ்ஸு அணிஞ்சு செல்லுவீங்க. அவங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸில் எப்படி அவங்களோட கண்ணோட்டம் வருமெண்டா, இவன் பாட்டுக்கு புதுசாக உடுத்து போகிறான், எங்களை உடுத்த வச்சு அலங்கரிக்க வைக்கிறானே இல்லை, ஏதோ இன்னொரு கல்யாணத்துக்கு தயாராகிறானோ தெரியாது. இப்படி தான் அவங்களோட மைண்டு ஓடும். பெண்கள் இப்படி தான் சிந்திப்பாங்க பெரும்பாலும். நீங்கள் ட்ரெஸ் எடுக்கும்போது அவளுக்கு சேர்த்து எடுத்து கொடுங்களே. நம்ம மாப்பிள்ளை நம்ம ஏன் அலங்கரித்து பார்க்குறதுக்கு விரும்புகிறாரு, நம்முடைய அழகு அவருக்கு இன்னும் தேவைப்படுது, நாங்களும் இன்னும் அழகாக தான் தெரிகிறோம் அப்படின்டுவாங்க. நீங்கள் பாருங்கள், நான் பொய் சொல்கிறதா இருந்தால் நீங்கள் பாருங்கள், அவங்க ஒரு ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு ஏய் பசந்தாக இருக்குதா கேட்பாங்களா இல்லையா? நல்லா இருக்குதா இந்த ட்ரெஸ்ஸு கேட்டு இல்லையா? கேட்டு இருக்கிறாங்களா இல்லையா? கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்க? அவங்க பார்க்குறாங்க உங்களுடைய கண்ணுக்கு அவங்க அழகாக தெரியணும். அந்த அலங்காரமும் உங்களுடைய கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு பார்க்குறாங்க. நீ எடுத்து கொடுத்ததே பெரிய விஷயம், இதில் பசுந்தா இல்லையா, அசிங்கமாக இல்லையா, இதை வேற நான் சொல்லணும், இவங்களுக்கு வேறு வேலை இல்லை. மனசுக்குள்ளால திட்டி நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடாது. வர்ணிங்க, அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, பொய்யா சொல்லிடுவோம் வேணாம். அவன் ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி எடுத்திருப்பா, அதை உடுத்து போனால் ஒரு குரங்கு கூட்டம் ஒன்று ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். அவங்கள கோமாளி ஆக்குறதுக்காக ரொம்ப அழகாக இருக்குது, வா வெளியே வா, எல்லோரும் பார்த்து சிரிக்கட்டும் என்றமா ஆக்காமல் சரியான கமெண்ட்டை கொடுங்க. ஏம்மா நீ அழகாக தான் இருக்கிறாய், ஆனால் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் ஒரு மாதிரி பஞ்சர் ஆகின மாதிரி இருக்குது, அதை உடுத்த ஒரு பெரல் கணக்கில் தெரிகிறாய், கொஞ்சம் ஒல்லியாக தெரிகிற மாதிரி அழகாக ட்ரெஸ் அமைப்பை கொண்டு வா. அதாவது ஃபிட்டாக உடுக்கிறதுன்றது இல்லை, கொஞ்சம் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து அழகாக வச்சுக்கோ, இந்த செலெக்ஷன் நல்லம் இல்லை. எதுக்கு பெரும்பாலும் பெண்கள் எங்களை கூட்டி போகிறாங்க ட்ரெஸ் வாங்குறதுக்கு? அவங்க செலக்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு 1000 பசந்தாக விளங்கும். இதுவும் அழகு, அதுவும் அழகு, அதுவும் அழகு, அதுவும் அழகு. இவனுக்கு எதுவுமே அழகாக விளங்காது. ஒன்று அழகண்டு விளங்கி சென்று வைய கன்ஃபார்மாக அது நல்லதாக இருக்கும். கேட்பாங்க, இது நல்லமா, இது நல்லமா. இவன் என்ன நினைப்பான் தெரியுமா? எப்போ முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன்னு யோசிப்பான். ஆனால் அவங்க கேட்பாங்க பாருங்கள், நல்லமா நல்லமா. நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டீங்கண்டா அவங்களோட மனோநிலை எப்படி வருமெண்டா, இவன் நம்மளை ரசிக்கிறான் இல்லை, நம்மளுக்குரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறான் இல்லை. அப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும்? இது நல்லோம், இது நல்லம் இல்லை, இதை எடுங்க. அந்த கமெண்ட்டை நீங்கள் கொடுக்கும் பொழுது ட்ரெஸ்ஸு நீங்கள் அணியும் போது அவங்களுக்கு அணிய வைக்கிறதுக்குரிய அந்த ஹெல்ப்பை பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை உருவாகும். அதை நீங்கள் செய்யணும். இது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அடுத்தது, வலா தலுரிபில் வஜ்ஹ, அவளுடைய முகத்தில் நீ அறைந்து விடாதே. அப்போ முகத்தை விட்டுட்டு மண்டையை பொலன்னு பொழக்கலாமா? நல்ல உருட்டு கட்டையை ஒன்று எடுத்து முகத்தில் கன்னத்தில் தான் அறைய வேணும். முகம் வேண்டாம், எதுங்க இதுதான் முகம். இது முகமா? இது கபாலம். இது கபாலம், இது பிடரி, இது முகம். முகத்தில் தான் அறைய வேணான்டாங்க. உன்னுடைய கபாலத்தை தாழ்த்தி விடன்னு உருட்டு கட்டை எடுத்து அடி அடி அடின்னு அடிக்கலாமா? அடிக்க முடியாது. மண்டல குட்டுன்னு குட்டலாமா? குட்ட முடியாது. அப்படி குட்டுற மாதிரி வேலைகள் நடக்கும், அது வேறு விஷயம். ஆனாலும் குட்ட முடியுமா?
முடியாது. ரசூலா முகத்தில் அறையாதுன்றாங்க. முகத்தில் அறையாதுன்னா மற்ற இடங்களுக்கு அறையலாம் என்ற அர்த்தம் இல்லை. பெரும்பாலும் கணவன் மனைவியை தாக்குறதா என்ன செய்வான், எடுத்து பலாரண்டு கன்னத்தில் அரைஞ்சிருவான். அந்த சமூகத்தில் இருக்கிற பெரும்பாலான பழக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் அதை செய்யக்கூடாது. அப்போ நாங்கள் எங்களுடைய மனைவிமார்களை கன்னத்தில் அறையக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? முதல்ல ஒரு விஷயம் விளங்குங்க. கணவன் மனைவி மத்தியில் விவாகரத்துக்குரிய ஒரு சூழ்நிலை உருவாகும் வேண்டாம். மனைவி இஸ்லாத்தின் பார்வையில் தவறே செய்கிறாள் என்றால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்வையில் தவறே செய்கிறாள் என்று சொன்னால் அறிவுரை சொல்லணும். பிறகு அவங்கள படுக்கையிலிருந்து அவங்கள லேசாக அடிக்கலாம், படுக்கையிலிருந்து விலகணும், குடும்பத்தாரை கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும், இல்லைன்னா என்ன செய்யணும், விலகி போகணும். இதானே வழிமுறைகள். அப்போ லேசாக அடிக்கலாம், அவங்களுக்கு அறிவுரை சொல்லி படுக்கையிலேருந்து ஒதுக்கி திருத்தி பார்க்குறோம். முதல்ல அறிவுரை சொல்லி திருத்தி பார்க்குறோம், திருந்தலை. படுக்கையிலேருந்து ஒதுக்கி திருத்தி பார்க்குறோம், திருந்தலை. லேசாக அடிக்கலாம்னு வருது. இந்த அடிக்கலாம் என்றதை வச்சு கொண்டு மனைவிமார்களை தாறுமாறாக அடிக்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. இது எப்போ கடைப்பிடிக்கப்பட வேண்டிய விஷயம் என்றால், மனைவி மார்க்கத்துக்கு முரணாக கணவனுக்கு மாறு செய்து நடந்து கொள்கின்ற நேரத்தில் மூணாவது ஸ்டெப்பாக அறைகிறத பற்றி பேசப்படுதே தவிர, மனைவி தப்பே செய்கிறாள், இஸ்லாத்தின் பார்வையில் தப்பே செய்கிறாள், அந்த நேரத்தில் அட்வைஸ் எப்போ பண்ணுவோம்? அவள் உண்மையிலே தவறு செய்த பிறகு அட்வைஸ் பண்ணி இந்த தவறை செய்ய வேணாம், குர்ஆனில் இப்படி சொல்லப்படுது, ஹதீஸில் இப்படி சொல்லப்படுது, இதை தவறு செய்ய வேணாம், அட்வைஸ். பிறகு கேட்குறா, இல்லை அதே தப்பை செய்கிறா, தவறாகவே நடக்கிறா, எப்போ பார்த்தாலும் சினிமாலே மூழ்கி இருக்கிறா, எப்போ பார்த்தாலும் பிற ஆண்களோடு ஃபோன்லே தொடர்பில் இருக்கிறா, அட்வைஸ் பண்ணுறோம். ஏன்னா டிவோர்ஸுக்குரிய ஒரு வழிமுறை ஸ்டார்ட் ஆகுது. அட்வைஸ் பண்ணுறோம், கேட்குறாள் இல்லை, படுக்கையிலேருந்து ஒதுக்கி அவளை கொஞ்சம் ஓரமாக்கி பார்க்குறோம், அவன் இன்னும் கூட ஃபோன் பேசுகிறான், இதுதான் சான்ஸ் உண்டு, சரி வருது இல்லை. இப்போ லேசாக அடிக்கணும், நீ இப்படி பண்ணாதே, உன்னை விவாகரத்து பண்ண வேண்டி வந்துடும், அடிக்கணும். அந்த அடி கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அதாவது மனைவி தகுதியற்றவளாகிவிட்டால் டிவோர்ஸுக்கென்று போக வேண்டிய ஒரு நிலைமை வருது, அதில் மூணாவது கட்டம் தான் அடிக்கிறது. அந்த அடியை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, கன்னத்தில் அறையாதீர்கள், காயம் ஏற்படும் அளவுக்கு அடிக்காதீர்கள். இஸ்லாம் எந்த இடத்துல அடிக்கிறதுக்கு மனைவிக்கு அனுமதி கொடுத்துச்சோ அந்த இடத்துல கூட தாறுமாற அடிக்கலாம் என்று புரியக்கூடாதுன்றதுக்காக முகத்தில் அறைந்து விடாதீர்கள், காயம் ஏற்படும் அளவுக்கு அறைந்து விடாதீர்கள் இஸ்லாம் சொல்லுது. ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது பொதுவான பழக்கத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு அடிக்கக்கூடியவங்களா மாறிட்டீங்க. ரசூல்லா ஒரு ரோசம் வர்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கால லா யஜ்லிது அஹதுக்கும் இம்ராத்தஹு, உங்களில் யாரும் உங்களுடைய மனைவியை அடித்து விடாதீர்கள். ஜல்தல் அப்தி, ஒரு அடிமை அடிக்கிற மாதிரி அடிச்சிடாதீங்க. அடிமைகள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அடிமைகள், அவங்க சாட்டையால் அடிக்கிறது, உருட்டு கட்டையால் அடிக்கிறது, தும்பு கட்டையால் வெளுக்கிறது, கத்தியால் குத்துறது, மிரட்டுறது, இந்த வேலை பண்ணலாமா? இதை செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? சும்ம யுஜாமியுஹா ஃபி ஆஹிரில் யௌம், பிறகு இறுதி இரவிலே நீ அவளோட தாண்டா கட்டில படுக்கிறாய், வெக்கமில்லையா உனக்குன்னு கேட்குறாங்க. மனைவி அடி அடியாண்டு அடிச்சுட்டு உனக்கு தேவை வரும்போது அவளை கட்டிலுக்கு கூப்பிடுறாயே, உனக்கு வெக்கம் இல்லையா? அப்போ உன்ட தேவைக்கு மட்டும்தான் மனைவியா? ஒரு நாளில் அடிக்கிறாங்க, அடித்த பிறகு அடித்து கொண்டே இருப்பானா? இவனுக்கு இல்லற தேவை வரும். அப்போ என்ன செய்வான்? மாப்பிள்ளை சமாதானம் ஆகிக்கொள்வான். எப்படி சமாதானம்? அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு சமாதானம் ஆகுவான். அந்த நேரத்தில் கட்டிலில் வந்து அவளோட நீ படுக்கிறியே, உனக்கு வெக்கம் இல்லையா என்ற கருத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான். அப்போ நீ அடிக்கலாமா? நீ எந்த மனைவியை உன்னுடைய திருப்திக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறியோ அந்த மனைவி பகல் பூரா அடிமை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு இரவுல வந்து கட்டிலில் சேர்ந்து கொள்றியே, வெக்கம் இல்லையா என்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறத பார்க்குறோம். அப்போ அடிக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோசம் வர்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ அவங்களோட தான் சேர்ந்து வாழ போகிறாய், வாழ்கிறதே இல்லைன்னு முடிவு வந்தாலும் நீ லேசாக தான் அடிக்கணும். நீ வாழ்கிறதுக்கு சாதாரண நிலையில் தாறுமாற அடிமைகளை அடிப்பதை போன்று மனைவிமார்கள் அடிச்செண்டு வை, நீ வெக்கம் கெட்டவன். பொதுவாக ஆண்கள் பலமானவர்கள், பெண்கள் பலவீனமானவர்கள்.
சில பெண்கள் இருக்கிறாங்க, இவன் கையை தூக்க நினச்சா அவள் வந்து கம்பை தூக்கி அடிச்சுடுவான், மண்டையை பிளந்துருவான். அப்படி பெண்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்கள் கிட்ட அடங்கி போவாங்க ஆண்கள். ஒரு பொம்பளை மனைவியாக வந்தாண்டு வைங்க, ஒரு வெகுளி, அப்பாவி, உலகமே தெரியாதவள், புருஷன்தான் உலகம் என்று இருக்கிறேன் வைங்க, எப்படி ஆடுவாங்க தெரியுமா நம்ம ஆம்புலில். அவளை வச்சு அடிமையாக்கி, அவளை வச்சு எல்லா வேலைகளையும் பண்ண வச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், இந்த மனைவியை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அந்த எத்தனை கிலோவில் வந்தாங்க ஒருத்தர், 23 கிலோவில் அனுப்பி வச்சாங்க ஒருத்தரை இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருமணம் முடித்து அனுப்பினா எப்படி நடந்து கொள்ளணும்? ஒரு 50, அவங்களோட குறைஞ்சதை விட்டு 50 கிலோவாவது இருப்பாங்க தானே ஒரு பொம்பளையாக இருந்தாலும். ஸ்ரீலங்காவுக்கு ரிட்டர்ன் பார்சல் வருது, அந்த உடம்பு எப்படி உடம்பு உசுரோட தான் 23 கிலோவோட வருது. மனைவியை எப்படி கொடுமைப்படுத்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். 23 கிலோ வேண்டாம் என்னங்க நினைக்கிறீங்க? மந்த போஷண லெவலை விட கீழே இருக்கும். எப்படியோ இங்கே வைத்தியர்கள் எல்லாம் என்ன கேட்டாங்க தெரியுமா? முதல்ல ஃப்ளைட்டில் ஏறி எப்படி வந்தாயின்னு கேட்டாங்க. ஃப்ளைட்டில் ஏறி எப்படி வந்தாய் நீ வந்ததே ஆச்சரியம் வேண்டாம். 23 கிலோ உடம்போட எப்படி வரலாம்? வர வச்சு ஆளுக்கு இருக்கிற என்னென்னமோ பண்ணி இப்போ ஒரு விதமாக 30-40 கிலோன்னு ஏற்றி எடுத்துட்டாங்க, மருந்து மாத்திரையை கொடுத்து. இவ்வளவு தடுமாற்றத்தில், காய்ச்சலில், சுகமில்லாமல் ஒரு அறையில் சுருண்டு படுத்து கொண்டு கிடக்கக்கூடிய நேரத்தில் கூட சமைக்க மாட்டீங்களா? அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரங்க. அந்த குடும்பத்துக்கு நாங்கள் என்ன அறிவுரை சொன்னோம் தெரியுமா? தயவு செஞ்சு அவங்ககிட்ட அனுப்பிடாதீங்க. திரும்ப 1 கிலோவோட அனுப்பி விட்டுருவான். ஒன்றும் இல்லாமல் பார்சல் பண்ணி அவட பேரை தான் பார்சல் அனுப்பி விட்டுருவான். உடம்பே வராதண்டம். அந்த அளவுக்கு அக்கிரமம் பண்ணுறாங்க. அதாவது கையால் தூக்கி ஓங்கி அடிக்கிறது மட்டும் இல்லைங்க, அடி காயம் என்று ஆறிடும். இந்த கொடுமை இருக்குதே, ஆணாதிக்கத்தில் செய்கிற கொடுமை, கண்ணத்துக்கு அறைய வேணாம் என்று சொன்ன மார்க்கத்தில் 50 கிலோ 23 கிலோக்கு இறக்கி விட்டாங்கன்னா எப்படி கொடுமை நடத்திப்பாங்கன்னு பாருங்க. என்ன அவனோட வாதம் என்ன தெரியுமா? தர்க்கம், உனக்கு புள்ளை இல்லை, நீ தான் வீட்டு வேலை செய்யணும். புள்ள வந்து இவங்களோட டிபார்ட்மெண்ட் தானே, நினச்ச டைமில் புள்ளையை எடுத்துக்கொள்ளலாம் தானே, வாங்கி கொள்ளலாம் தானே. புள்ள பெற்றுக்கொள்ளலை, என் மவனுக்கு மாமனார் சொல்லுவாராம், என் மவனுக்கு நீ புள்ள பெற்றுக்கொள்ளலை, அதனால் வீட்டு வேலைலாம் நீ தான் செய்யணும். அடி செருப்பால் இப்படி பண்ணலாமா? அப்போ அடி என்பது கையால் அடிக்கிற அடி மட்டுமல்ல, கொடுமைப்படுத்தக்கூடாது, அக்கிரமம் பண்ணக்கூடாது, பெண்கள் மீது ஆணாதிக்கத்தில் அநியாயம் பண்ணக்கூடாது. நீங்கள் உடலில் பலசாலிகள் என்றதுனால அவங்களுக்கு நீங்கள் கையை வச்சுக்கிட்டு வைங்க. உங்கள் எல்லாத்தையும் படைத்த பலசாலியான ஒரு அல்லாஹ் இருக்கிறான். அவன் பிடிக்க நினைச்சா முடிஞ்சு கதை. அதை நினச்சி பயந்து அடங்கி போகணும். இதே அவனுக்கு ஒரு கொழும்புல ஒரு பஜாரியோண்ட கல்யாணம் முடிச்சாண்டு வைங்க, இவன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன பாத்திமா என்ன பண்ணுவா, நீங்கள் பண்ணுங்க, நான் ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் பேசலை, எப்படி அடங்குறாய் நீ? அப்போ உண்ட உடல் பலம் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் நீ எப்படி அடங்கி போகிறாய்? நீ அப்போ நெச்சுரலாக நடந்துக்கோ. உன்னோட மனைவிக்கு கண்ணியத்தை கொடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ரசூலாக சொல்கிறாங்க பாருங்கள். நீங்கள் வந்து இஸ்தௌசு பின் நிசா, பெண்கள் விஷயத்தில் நல்லதை நினைங்க. முதல்ல ஃபைன் நம்ராத்த ஹுலிகத் மின் லிலை, பெண்கள் எலும்புகளால் படைக்கப்பட்டவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல விலா எலும்பால் தானே படைக்கப்பட்டது. விலா எலும்பு எப்படி இருக்கும்? இப்படி வளைஞ்சி சரியாக ஒரு அடிப்பட்டு சென்று வைங்க, இங்கே பட்டாசண்டு உடஞ்சிடும். ஏன்டா புட்டு ஸ்னூல் மாதிரி நம்மளோட உடம்பு பெரிய பலசாலி. என்னதான் ஜிம்முக்கு போயிட்டு உடம்பை வந்து திரகாத்தரம் ஆக்கியிருந்தாலும் ஒரு 3 தட்டிலேருந்து கீழே தள்ளி விட்டு பாருங்கள், அவ்வளோதான் கதி. சரியாக விழ வேண்டிய ஒரு ஆங்கிளில் விழுந்தானு வைங்க, இடுப்பு சீவனிலாம் போயிடும். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, பெண்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்புலேருந்து படைக்கப்பட்டவங்க. வைன்ன ஆவஜ செய்யின் ஃபில் லிலை, எலும்புகளில் மிகவும் பலவீனமான எலும்பு என்னன்னு சொன்னால் அலாஹு, விலா எலும்பு. ஃபைன் தஹப்த துகிமுஹு, நீ அந்த விலா எலும்பை நேராக்க போனி என்று சொன்னால் என்ன நடக்கும்? தஹப்த
துக்கிமஹு கசர்தஹு, நீ அதை உடைத்து விடுவாய். விலா எலும்பு இப்படி வளைஞ்சி இருக்கும், ரொம்ப பலவீனப்பட்டு வளைவு உள்ள ஒரு எலும்பாக இருக்கும். அதை ஒத்தடியாக நீ நேராக்க போயிடாதே, அப்படி போனேன்னு சொன்னால் அது உடைந்து விடும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, வைன் தரக்தஹு லம் யஸல் அவஜ், நீ அதை நேராக்காமல் விட்டு விட்டாலும் அது வளைஞ்சி தான் கிடக்கும். பெண்கள் ஒரு விதமான பலவீனத்தில், ஒரு விதமான குறைகளோட, ஒரு விதமான சிந்தனை போக்கு குறையுள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். நீ அதை உடனடியாக நேராக்க போயிடாதே, நீ நேராக்காமல் விட்டாலும் அது வளைஞ்சு கொண்டே தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஃபஸ்தௌசு பின் நிசா, பெண்கள் விஷயத்திலே நல்லதையே நீ எண்ணு. அப்போ பொம்பளைக்கு நீ கை தூக்கினா நீ ஆம்பளையா? இல்லை. ஒரு பெண்ணுக்கு கையை உயர்த்தும் பொழுது ஒவ்வொரு ஆண்மகனும் நினைக்க வேண்டும், நான் ஒரு பொட்டை அப்படின்னு நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? பொட்டேண்டா கண் பொட்டை இல்லை, நான் ஒரு பொம்புளை, நான் ஒரு 9 என்று நினச்சி தான் நீ கையை தூக்கணும். கொஞ்சம் சில விஷயங்களை கொஞ்சம் நல்ல உருக்கமாக சொன்னால், நல்ல உரைக்கிறதுக்கு சொன்னால் தான் விளங்கும். பொம்புளைகளுக்கு கை தூக்காதீங்க, கெட்ட பண்பு, ஆணாதிக்கம் நிறைந்த சமூகத்தாரே, அல்லாஹ்க்கு பயந்துக்கோங்க. ரசூலுல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்களை நாங்கள் மட்டம் தட்டக்கூடாதுன்றதுக்காக சொல்கிறாங்க, வலா துக்கப்பி, நீ பெண்களை மனம் நோக செய்து விடாதே, மனசை நோவடிக்காதே. சில பெண்கள், ஆம்புலையில் நல்லவனாக இருப்பான், சில நேரம் சில வார்த்தைகளை பேசுவான், அப்படி மனசு உடைஞ்சிரும். அவன் நினச்சி பேசியிருந்தா தப்பு, நினைக்காம பேசியிருந்தா பொம்பளையில் விளங்கணும். அவன் நினைக்கல, வந்துருச்சு. எல்லாரும் மலக்குமார்கள் போல வாழுவாங்களா? பை மிஸ்டேக்கில் வார்த்தைகள் வரத்தானே செய்யும். மன்னிப்பு கேட்டு விட்டு கொடுத்து அப்படி போயிடணும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீ பொம்பளைகளுக்கு மனம் நோகிற மாதிரி நடக்காதே, மனசை நோவடிக்கக்கூடாது. பெண்களுடைய மனசை புரிஞ்சு நடந்து கொள்ளணும். அவங்க எப்படிப்பட்ட ஒரு நிலையில் வளர்ந்துருப்பாங்க தெரியுமா? பெண்களுடைய உலகத்தில் நம்பர் 1 ஹீரோ அவளுடைய தந்தை. ஒவ்வொரு நடவடிக்கையும் பார்த்து ரசிப்பாள். இதுதான் என்னுடைய கனவு உலகத்தின் வீரன் கதாநாயகன் என்று நினைப்பாள். அந்த அளவுக்கு தன்னுடைய தந்தை மேலே, சிறு குழந்தைகளாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பாசம் நேசம் அதிகமாக வைப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த வாப்பாட ஹீரோயிசத்தை எதிர்ப்பாள் தானே, எதிர்ப்பாள். வாப்பாட ஹீரோயிசத்தை பார்த்து ரசிப்பான். ரசித்து அது ஒரு விதமான ஈகோ. யாரோட வளருமேண்டா? உம்மாவோட வளரும். உம்மா வாப்போட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால், இன்னும் கொஞ்சம் ஓரமாவுங்க, ஏண்டா வாப்பா, நான் தான் வாப்பா கிட்ட இருப்பேன். அவட கனவு உலகம், அவட உலகமே எதிர்ப்பால் பார்க்கிற முதலாவது ஆண் வீரன் கதாநாயகன் தந்தை. அந்த தந்தையும் அந்த பொம்பளை பிள்ளையை எப்படி பார்ப்பான்? எல்லா பிள்ளைகளோடையும் பாசம்தான். எப்படி பார்ப்பான் தெரியுமா? பொம்பளை பிள்ளை கூடுதலான இறக்கத்தோட. இதே மாதிரி நடக்கும். ஆம்பளை பிள்ளைகள் வாப்போ பார்ப்பான், நம்மளை மாதிரியே இருக்கிறாரு, நம்மளை மாதிரி கை கால் இருக்குது, நம்மளை மாதிரி உடம்பு அமைப்பு, அதெல்லாம் பார்ப்பாங்க. சைக்காலஜியில் சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு வித்தியாசமாக யார் இருக்கிறா, உடனே பார்ப்போம், உம்மா தானே வித்தியாசமாக இருக்கிறாங்க, என்ன மாதிரி உடம்பு இல்லை. அங்கே ஒரு கவர்ச்சி. தாயோட அப்படி ஆம்பளை புள்ள ஒட்டும், தாயோட ஒட்டிக்கொள்ளும். இப்போ யார் வில்லன் ஆகிறது? வாப்பா வில்லன். நான் பாசங்காற்ற என்னுடைய தாயோட, என்னுடைய அந்த அந்த பெண் இனத்தை சேர்ந்த அந்த உத்தமியோட இன்னொருத்தன் பாசம் காட்டக்கூடாது. இவனுக்கு ஈகோ வளரும். தந்தைக்கு எதிராக தாய் மீது பாசம், தந்தை மீது ஈகோ வளரும். தாயோடையே ஒட்டி கொண்டு இருப்பான். என்னதான் ஆரம்பத்தில் தெரியாமல் வாப்பா வாப்பா வாப்பான்னு இருந்தாலும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச நாளில் எங்கே ஒட்டுவான்? உம்மா உம்மா உம்மாண்டு தானே ஒட்டுறான். காரணம் விளங்குதா? ஈகோ வளருது அவனுடைய உள்ளத்தில். ஈகோ என்றா இது நல்ல ஈகோவாக மாற்றிக்கொள்ளலாம் உளவியல்ல. அது விவரம் சொல்லிக் கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்து மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். அது நல்ல ஈகோவாக மாற்றி விட்டோம் என்று சொன்னால் அவங்க அதை சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வாழ்க்கை இப்படி தான் இருக்குதோ என்று சொல்லி அண்டர்ஸ்டாண்டிங்கில் போவாங்க. அதுக்கு தான் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். இப்படி இருப்பாங்க. அப்போ அதில் பெண் குழந்தைகள் தன்னுடைய தந்தையை பார்த்து அப்படியே வளருவாங்க. இந்த தந்தையோட கூடையா அந்த பெண் குழந்தைகளை ஒட்டுற நேரத்தில் தந்தையும் என்ன செய்வான்? கூடுதலான ஒரு கவனத்தை பெண் குழந்தைகள் மீது, என்னத்தை கேட்டாலும் எடுத்து கொடுப்பான், எங்கே கூட்டி போக கேட்டாலும் கூட்டி போவான், எல்லாமே செய்வான். இப்படி செஞ்சு
அவங்க வந்து ஒரு ராணியாக ஒரு உலகத்தில் ஒவ்வொரு வாப்பாவும் என்ன நினைப்பான், என்னுடைய மகள் ஒரு ராணியாக வாழணும், நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும் என்று தான் பெத்தி எடுத்து வளர்த்து நெருப்பை கட்டி கொண்டே வளர்ப்பான். வளர்த்து 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 ஒரு கட்டமாகினோடனே வேறு வழி இல்லை, இன்னொருத்தண்ட கையில் கொடுத்து தான் ஆகணும். வந்து எடுப்பான் பாருங்கள் ஒரு எருமை மாடு. அவன் அடிக்கும்போது அந்த தந்தைக்கு எப்படி இருக்கும், டேய் நான் வந்து ஒரு பனி கட்டிய கரையை விடாமல் உரைய விடாமல் வளர்த்து கையில் கொண்டாந்து தந்தா நீ கூலிங் ஃப்ரீசரில் வச்சுக்கொண்டு அதை பாதுகாத்து கொண்டு வளர்க்காம அடிப்பியா, மனசை நோவடிப்பியா? ஒவ்வொருத்தரும் யோசிங்க, உங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு இது நடக்கும். நீங்கள் உங்களோட மனைவியோட நடந்தீங்கண்டா, நடக்கும்போது நடக்குமெண்டா வாப்பா செய்கிறது பிள்ளைகளுக்குன்றதுக்காக சொல்லலை, அப்படி நடக்கும்போது நீங்கள் யோசிப்பீங்க, நான் என் பொண்டாட்டிக்கு செஞ்சதை என் பிள்ளைகள் இப்படி செய்யும்போது இப்போ வாழ்க்கை இப்போ தான் பார்க்குறேன்னு யோசனை வரும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, மனம் நோகிற மாதிரி நடக்காதுண்டா. வாப்பா கிட்ட நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும், கேட்குறதெல்லாம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும், ஹீரோயிசம் பார்க்குறேன், அன்பை பார்க்குறேன், பாசத்தை பார்க்குறேன், என்னை திட்ட மாட்டார், என்னை அடிக்க மாட்டார், தப்பி தவறி அடிச்சிட்டாலும் ரொம்ப பாசத்தோடு வந்து என்னுடைய செல்லம் கொஞ்சுவார். இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பொம்பளை புள்ள கணவன் வந்து கடுமையாக மனசை நோவடித்து திட்டும்போது உடனடியாக அப்படியே மைண்டால் அப்படியே ட்ராப் ஆகிடுவாங்க. அதனால தான் ரசூலா சொல்கிறாங்க, மனம் நோகுற மாதிரி நடக்காதே. நெருப்பு வார்த்தை சிலவங்க இருக்கிறாங்க அப்படி வந்து ஸ்லீப்பிங் செல்ஸ். அவங்கெல்லாம் எப்படி ஸ்லீப்பிங் செல்ஸ்ண்டா குட்டுப்பான் இன்ஜெக்ஷனை பசுந்தா கொடுக்க வேண்டிய இடத்துக்கு. இப்போ நீங்கள் குடும்பமாக வாழ்கிறீங்க, பலதரப்பட்ட விஷயங்கள் வரும். சில பேர் இருப்பானுங்க சீதனம் இல்லாமல் முடிச்சிருப்பான், ஆனால் இருக்க விடுவானா, சீதனம் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு தான் வார்த்தையால் வெளுப்பான், வார்த்தையால் நோய்ப்பான். நீ வரும்போது உன்னோட உம்மா வாப்பா உனக்கு சொத்து சுகம் கொடுத்து தான் அனுப்பினாங்களா? இதை கேட்கறதுக்கு நீ சீதனமே எடுத்திருக்கலாமேடா. இதை கேட்கறதுக்கு நீ பேசாமல் சீதனமே எடுத்திருக்கலாமே. சீதனம் எடுத்தவங்க பாருங்க ரொம்ப அடக்கம் ஒடுக்கமாக வாழ்வாங்க. சீதனத்தை எடுக்கிறவங்க, அதாவது எடுத்து கல்யாணம் முடித்தவங்க, சீதனம் எடுத்த பெண்ணினத்தை சேர்ந்த ஆண்கள் இருப்பாங்களே, அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மனைவிக்கு ரொம்ப அடக்கம் ஒடுக்கமாக இருப்பாங்க. ஏன் பேசலுமா? அவ சொல்ல ஏண்ட வீட்டில் இருக்கிறாய் பொத்து வாய. ஏன் வாப்பா தந்த பெட்ரூமு, ஏன் வாப்பா அடித்த பெயிண்ட்டும் கூட அடித்து கொடுக்கணுமே சில வீடுகளுக்கு. நீ படுக்கிற கட்டில் ஏண்ட, நீ போகிற பாத்ரூம் டைல்ஸ் ஏண்ட, அதில் அடிச்சிக்கிற பெயிண்ட்டு ஏண்ட, வாட்டர் ப்ரூஃபும் வேண்ட, எல்லாமே நான் கொடுத்தது. அடக்கமாக ஒடுக்கமாக இருக்கணும். இருப்பாங்க, ஒன்றும் பண்ண மாட்டான், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பான். ஏன்? மனைவியோட இறக்கத்துக்கு இல்லை, இந்த சொத்து சுகமெல்லாம் போயிடும் என்ற பயம், கேவலங்கெட்ட வாழ்க்கை. அப்போ கணவன் மனைவியோட வாழ்கிற வாழ்க்கையில் அந்த வார்த்தைகளால் நோவிக்கிறது இருக்குதே. நீ என்னத்தை கொண்டு வந்தாய், நீ வெறுங்கையாக தான் வீசி கொண்டு வந்தாய், உன்னோட வாப்பாவும் இருக்கிற ஒரு பிச்சைக்கார பயல் என்னும் போது இவக்கு மனசு அப்படியே கீழே விழுந்துடும். நீங்கள் அவளுக்கு அவளை குறைந்து அவளுக்கு பேசுங்க, அவனோட உம்மா வாப்பாவுக்கு பேசிடாதீங்க. ஏன்னா அவங்களோட உலகம் அது. மனைவியுடைய தாய் தந்தை அவளுக்கு தாய் தந்தை. உனக்கு மாமாவும் இருப்பார், மாமனாரும் மாமியாரும். அவளுக்கு தாய் தந்தை தானே, ரெஸ்பெக்டை கொடுக்கணும். பொண்டாட்டி கேச மாட்டான், பொண்டாட்டியை நோவடிக்கணும்னு அங்கே குத்துவான். எங்க உன் உம்மா எப்படி, உன் வாப்பா இப்படி, உன் தம்பி இருக்கிறானே தருதலை உதவாக்கற என்றோடனே இவக்கு நோவும். அவன் உண்மையிலே உதவாக்கறையாக இருப்பான், தருதலையாக இருப்பான். உனக்கு எதுக்கு? நீ உருப்படியானவனா? உன் குடும்பத்தை பட்டியல் போட்டு அவள் பேச, ஏண்ட குடும்பத்தை நீ எழுத்தா பார்த்துக்கோ, ஏண்ட உம்மா வாப்பாவை பேசினா பார்த்துக்கோ. ஓண்ட குடும்பம் கடைசியில் யார் திட்டிக் கொள்வாங்க தெரியுமா? அவட குடும்பத்தை இவ இழுக்க, இவட குடும்பத்தை அவ இழுக்க. தேவையா இந்த பொழப்பு? அப்போ குத்தி பேசக்கூடாது, அந்த ஸ்லீப்பிங் செல்ஸ் அடிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? வார்த்தைகளில் கவனமாக. ரசூலா சொல்கிறாங்க, மனசை நோவடிச்சிடாதீங்க, கவனமாக இருங்க. சில நேரம் பை மிஸ்டேக்கில் வரும். ஏன்டா மலக்குமார்கள் இல்லை தானே, பை மிஸ்டேக்கில் வந்தால் அவசரப்பட்டு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அப்படி கண்கள் அப்படி கண்ணீர் கொட்டும், சும்மாவும் கொட்டும், அது வேறு விஷயம். மனசு நொந்தும் கொட்டும். அப்படி கொட்டும் பொழுது மிஸ்டேக்கில் வந்துருச்சு, ஒன்றும் நினைக்க வேணாம், நினச்சி சொல்லலை, இப்படி ஆயிடுச்சு என்று சமாதானம் ஆகிக்கோங்க. ஏன்னா மனுஷன்ற வகையில் பை மிஸ்டேக்கில் வரும். சில நேரம் திட்டமிட்டும் சொல்லியிருப்பார்,
சொன்ன பிறகு கொஞ்ச நேரத்தில் யோசிப்பார், கோவத்தில் சொல்லிட்டு அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, ஒரு மாதிரியாக இருந்துச்சு, சமாதானமாகிருங்க. ஏண்டா ரசூலா சொல்லிட்டாங்க, உங்களுடைய மனைவிமார்கள்ட்ட மனசை நோவடிக்காதுன்ட்டாங்க. மனசை நோவடிக்காம தான் நீங்கள் நடந்தது. அதுவும் சொன்னா அது அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளை. அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளையை நீங்கள் புறக்கணிச்சிட்டு இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள உங்களுக்கு வாழ்ந்து கொண்டிருக்கணுமா? பொம்பளைக்கு அடிமையாகிறீங்கன்ற அர்த்தம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆண்மையை நீங்கள் அடகு வைக்கிறீங்கன்ற அர்த்தம் இல்லை, இறை தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்படுறன்ற அர்த்தம். அப்படி மனசை தீர்த்திக்கோங்க. உங்களோட மனசுக்கு நினைக்கி, இவள் சொல்கிறத நான் கேட்குறதா, இவளுக்கு நான் அடிமையாக போகிறதா, இவளுக்கு நான் வந்து ஒன்று கொண்டு நிற்காமல் நான் என்னுடைய ஆணாதிக்கத்தை காட்டாமல் இருக்கிறதா, அது எனக்கு குறைவு அப்படி நினைக்க வேணாம். ரசூலா சொன்னாங்க, மனசு அடிச்சிடாதே, அடங்குங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலா தஹ்ஜுர் இல்லா ஃபில் பைத், வீட்டில் தவிர வெளியே நீ அவளை கண்டித்து விடாதே. சிலவங்க வீட்டுக்குள்ளே அடங்கி இருப்பாங்க, மனைவிக்கு உசு புசும் பேச மாட்டான். ஏண்டா உசு புசு பேசினாலும் சாப்பாடு இல்லை, கேன்சல், எல்லா சாப்பாடும் கேன்சல் ஆகிரும். புரியுது தானே? இந்த சாப்பாடு அந்த சாப்பாடு எல்லா சாப்பாடும் கேன்சல் ஆகிரும்ன்றதுனால அடங்கி இருப்பான். இதே அவன்ட உம்மா வந்துட்டு வைங்க, யார்ட மாப்பிள்ளோட உம்மா, மனைவிட மாமியார் வந்த நேரத்தில் இவர் அங்கே போ இங்கே வா இங்கே போ, ஒரு நரம்பு எக்ஸ்ட்ராவாக வந்துடும். கொஞ்சம் ஆக்ஷன் எல்லாம் ரியாக்ஷன் எல்லாம் மாறிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அவர் என்ன செய்வார், ஆம்புல என்று காட்டிக்கொள்வார். இந்த மாதிரி கண்டிப்பு வீட்டுக்குள்ளே தவிர வெளியே வைத்து கண்டிக்காதுன்னு சொன்னால், வெளியே போகிற இடத்துலையும் கண்டிக்கக்கூடாது. இவ கடைக்கு கூட்டி போகிறீங்க ஷாப்பினுக்கு, அந்த இடத்துல இவ போனால் வர்றா இல்லை, வக்தியெல்லாம் கலாவி முடிஞ்சு தொழுகை நாசமாக்குற அளவுக்கு கடையில் சீக்கிரமாக வந்துடுங்க, உடனே வாடி கொஞ்சம் அவசரமாக போகணும் வாடி. சில ஆட்கள் இருக்கிறாங்க, சில ஆண்கள் பெரம்ப வச்சு அடிப்பாமா பொண்டாட்டிக்கு, ரோட்டில் குத்துவானுங்க, இடுப்புக்கு இப்படி இப்படி அனுவான், இப்படிலாம் குத்துவான், அடிப்பான், கண்ணத்தில் அரைவான். சில பொம்பளையில் அழுந்து கொண்டே ரோட்டில் போவாங்க, எங்களுக்கு என்ன எதுன்னு கேட்கலுமா, உடனே இன்னும் சேர்த்து அடிப்பான். அவன் என்னடி ஒண்ட விஷயத்தில் வாயை போடுறான் அப்படி இருக்க இன்னமும் அடிப்பான், அதையும் கேட்க முடியாது. அப்போ இந்த மாதிரி கண்டிப்பென்றாலும் கண்டிப்பு கடுமையான வார்த்தை. வெளியில் போனோன்னு இவர் ஒரு ஆம்பளை சிங்கம் ஆகிடுவார், வீட்டுக்குள்ளே அசிங்கம் அது வேறு விஷயம். வெளியில் போனோடனே இவர் பைக்கை முறுக்கு மாதிரி அவருக்கு முறுக்கி கொண்டு வரும். அவர் தான் மீசை வச்ச ஆம்புலண்ட், அப்போ தான் நினைவு வரும். 4 பேர் முன்னுக்கும் அவர் ஆம்புலை, மாப்பிள்ளை மாப்பிளா, அவர் மாப்பிளா ஆகிடுவார் மாப்பிள்ளை. அப்போ இவர் என்ன செய்வார், சாதாரணமாக வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இவர் இப்போ என்ன நல்லதான் இருந்து கொஞ்சம் ஆக்ஷன் எல்லாம் மாறுது, ரியாக்ஷன் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, எதுக்கு ஓவர் ஆக்ஷன் கொடுக்குறான். பாப்பா நீ வந்து உன் குடும்பத்தில் முன்னாடி இதே மாமியிட வீட்டுக்கு கூட்டி போயிட்டு உம்மாட முன்னுக்கு தண்ணியை கொண்டாந்து வை, அதை கொண்டாந்து வை, இதை பண்ணு அதை பண்ணு, வீட்டுக்குள்ளே அவன் போய்ட்டு பொண்டாட்டிக்கு தண்ணி எடுத்து கொடுப்பான். ஒரு புறையேறினாலும் இவன் தான் போய்ட்டு தட்டுன்னு தட்டுவான். மாமியிட வீட்டுக்கு போனா நீ அதை பண்ணு நீ இதை பண்ணு, இவர் தன்னை வசதி காட்டுறாரு. உன்னோட கண்டிப்பு உண்மையிலே கண்டிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் கண்டிக்கணும். வீட்டுக்குள்ளே கண்டிக்கிற சொல்ல ஏன்னு சொல்கிறாங்க, மனைவியை அவமானப்படுத்துவது கூடாது. இன்றைக்கு எத்தனை ஆம்புலேல் தன்னுடைய மனைவிமார்களை எத்தனை இடத்துல போய்ட்டு அவமானப்படுத்துகிறான். குறிப்பாக மாப்பிள்ளோட குடும்பத்தில் போய்ட்டு எனக்கே ஒருத்தி வந்து சேர்ந்தாலே அல்லல்லல்லா அவளோட படுற பாடுறான். அவளுக்கு சமைக்கவும் தெரியா, அவளுக்கு உடுக்கவும் தெரியா, ஒழுங்காக பேசவும் தெரியா, கொஞ்சம் இங்கிலீஷ் பேசி கேளுங்களே அவகிட்ட, ஹவ்வாயோண்டு கேளுங்களே, உளத்துவா பாருங்கன்னு கிக்கின்னு சிரிப்பாங்க. இந்த குடும்பம் சேர்ந்து சிரிக்கும். நீ அவமானப்படுத்துறியா? நீங்கள் உண்மையான ஆண் மக்களாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதருடைய இந்த சொல்லின் பிரகாரம் உங்களுடைய மனைவியை வெளியிடங்களில் நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாது என்றால் அதனுடைய முதலாவது படி, நீங்களும் மனைவியும் உங்களோட 4 செவத்துக்குள்ளே என்னென்ன செய்கிறீங்களோ அதை போய்ட்டு வெளியே பேசிடாதீங்க. சிலவனுள் என்ன செய்வானுலண்டா, கூட்டாளிமார்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார்களோட என் பொண்டாட்டி ஒரு தோதுடா ஒன்றுமே விளங்காதுடா கிறுக்கு மூதேவி அது அப்படின்டுவான். பேசுகிறானா இல்லையா, விட்டு கொடுக்குறானா இல்லையா, விட்டு கொடுப்பான். அவருக்கு டெக்னாலஜியும் தெரியா ஒன்றும் தெரியா, நான் சரியான ஃபித்னா பண்ணுவேன், அவருக்கு ஒன்றுமே விளங்காது தோது இலவு அப்படின்டுவான். இப்படி நீ மானபங்கப்படுத்தினா நாளைக்கு அவன் என்ன பாப்பா, ஓ தோதோ, அப்போ நாங்கள் ஒரு கணக்கு போட்டுக்கொள்வோம். கூட்டாளி வீட்டுக்கெல்லாம் கூட்டி போவார் தானே, அவன் நினைப்பான்
ரசூலா சொல்கிறாங்க, மனைவியோட நீ எப்படி இல்லறத்தில் இருக்கிறாயோ உண்ட மனைவியுடைய அங்க அவயவங்களை கூட நண்பர்கள்கிட்ட போயிட்டு வர்ணிக்காதே. அவள் இப்படி இப்படி இந்த மாதிரி பாடி ஷேப் இதெல்லாம் சொல்லாதே. அவன் கற்பனை பண்ணிடுவான், அவன் கணக்கில் வந்துடும். இவன் ரசிக்கிறதுக்காகவும் சொல்லக்கூடாது, அவமானப்படுத்துறதுக்கும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் கெட்ட சைத்தானிய விஷயங்கள் இன்றைக்கி சர்வ சாதாரணமாக நடக்குது. அப்போ அவமானப்படுத்துறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய யாருக்கிட்ட போயிட்டு சொல்லணுமோ பொண்டாட்டிட்ட குறையெல்லாம் போயிட்டு இதைத்தான் மாமியும் எதிர்பார்ப்பாங்க. இவனோட கூட பிறந்தவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்களே, அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. அவங்களோட குடும்பம் நாரெண்டு நாறிக்கொண்டு இருக்கும், அது வேற விஷயம். அதெல்லாம் வெளியே போகிறது கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் நானோட பொண்டாட்டி தம்பிட பொண்டாட்டி என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சு கொள்கிற ஹவாவுடன் இருப்பாங்க. அதுக்கு இடம் வச்சிடாதீங்க. உங்களோட மனைவியோட நீங்கள் நடந்து கொள்வது உங்களுக்குரிய அமானிதம். வெளியே போய்ட்டு ஒத்த வார்த்தையை மிஸ் பண்ணி போட்டுறாதீங்க. உம்மா கிட்ட கூட, உங்களை பெத்த தாய்கிட்ட கூட மனைவியை நீங்கள் விட்டு கொடுத்து பேசுகிறாதீங்க. அதுக்காக தாயை புறக்கணிக்க சொல்லலை. தாய் எங்களுடைய ஒரு கண்ணண்ட மனைவி இன்னொரு கண், ரெண்டு கண்ணையும் நாங்கள் வச்சு பாதுகாக்கணும். உலகத்தில் உறவு பாராட்டுறதுக்கு மிக தகுதியானவங்க தாய் தான். அதுக்காக அந்த தாய்கிட்ட போய்ட்டு மனைவியை விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாது, அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடாதுன்றது விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு மனைவியோட ரெஸ்பெக்டபுளாக நடக்கணும் என்றா, ரெஸ்பெக்டபுளாக நடக்கணும். வைஃபோட ரெஸ்பெக்டபுளாக நடக்கணும், மரியாதை கொடுத்து நடக்கணும், கௌரவம் கொடுத்து நடக்கணும். உங்களோட வயசில் இளையவங்களாக இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ரெஸ்பெக்ட் முக்கியம். எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்குறாங்க, தூக்கம், உறங்கி கொண்டு இருக்கிறாங்கன்ட்டு ரசூலாம் ஒரு சைடில் போயிட்டு அவர் என்ன செய்கிறாரு, போர்வையை போற்றி கொண்டு சாஞ்சி கொள்கிறாங்க. ஆயிஷா நாகி தூங்கலை, தூங்குற மாதிரி நடித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாகிட்ட சில விஷயங்கள் இருக்குது தானே, ஹதீஸுகளில் வாரது தான். அவங்க தூங்குற மாதிரி கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் பாவனை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரசூலை வீட்டுக்குள்ளே வர்றாங்க. வந்து அவங்களோட மேலாடையை கலைக்கிறாங்க, பாதணிகள் ரெண்டை இப்படி உண்டாக்கி தலைக்கு பக்கத்தில் வச்சு கொள்கிறாங்க. பிறகு வந்து போத்தி கொண்டு படுக்கிறாங்க. திடீரென ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பார்க்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு எப்படி அறிவிக்கிறாங்கன்ற ஹதீஸை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் தூங்கிறேனா இல்லையான்னு பார்த்தாங்க. அது எப்படின்னா, நான் தூங்கிட்டேனோ, நான் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டேனோ என்று பார்த்தாங்க. தூங்குறே இல்லையான்னு பார்த்தாங்கண்டா கூட வேற கணக்கு. நான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டேனோ என்று பார்த்துட்டு மெதுவாக போர்வையை அகற்றினார்கள். எப்படி அந்த ஹதீஸை வர்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். மெதுவாக போர்வையை அகற்றினார்கள். அப்படியே என்ன செஞ்சாங்க, அந்த படுக்கையிலிருந்து எழுந்திருச்சாங்க. மெதுவாக மேலாடையை போட்டாங்க, மெதுவாக காலணிகளை அணிந்தாங்க, மெதுவாக வீட்டுக்கு வெளியே போய் கதவை மூடினாங்க. கதை வேண்டாம், அவங்களுக்கு ஒரு பாய் தான், அதை போட்டு அப்படியே மூடிட்டாங்க. மெதுவாக போயிட்டாங்க. நான் பதட்டப்பட்டுட்டேன். இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. பட்டுக்கிறமாய் வந்துட்டு, அது என்னுடைய இரவு, என்னோட தூங்க வேண்டிய நாள், எங்கே போகிறாங்க எனக்கு தெரியாமல் என்று பார்க்க நினச்சேன். நான் என்னுடைய அப்படி மேலாடையை போட்டு என்னையை மறைச்சி கொண்டு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே பின்தொடர்ந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய அடிச்சுவட்டை நான் தொடர்ந்து கொண்டு அப்படியே சென்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இன்தலக்து அலா இஸ்ரிஹி, அவங்களுடைய அடிச்சுவடுகளை நான் தொடர்ந்து சென்றேன். அத்தாஜா அல் பக்கி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கிக்கு போனாங்க. பக்கியானா ஜன்னத்துல் பக்கி, மையவாடி. ரசூலா போயிட்டுக்கிறாங்க எங்கே, அடுத்த மனைவிட வீட்டுக்கு இல்லை, மையவாடிக்கு தான் போயிட்டுக்கிறாங்க. மையவாடிக்கு போனாங்க. ஃபகாம, ரசூலா நின்றாங்க. ஃபாத்தால் கியாம், ரொம்ப நெடுநேரம் நின்றாங்க. சும்ம ரஃபா யதைஹி ஸலாஸ மர்ராத், பிறகு 3 தடவைகள் கைகளை உயர்த்தினார்கள் என்று சொல்லிட்டு சும்மன் சரஃப, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பினாங்க. ஃபன் சரஃப்து, நானும் உடனே திரும்பிட்டேன். ஏண்டா இப்போ வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க, இவங்க ஃபாலோ பண்ணது தெரியாமல். கணவன்மார்கள் எங்கே போகிறாங்க வராங்கன்னு எங்கள்கிட்ட மனைவிமார்கள் இனி ஃபாலோ பண்ணுறது விஷயமா? அல்லாஹ்வின் தூதரையே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவி நம்மளோட பெண்கள் கொஞ்சம் இவனை ஃபாலோ பண்ணால் நீ சந்தேகம் என்னையே ஃபாலோ பண்ணுறாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறாங்க. என்ன பண்ண, அதுதான் பெண்களுடைய இயல்பு. ஃபாலோ பண்ணிட்டாங்க.
ஃபாஸ்ரவுத்து. ரசூல் என்ன பண்ணுறாங்க, ரசூலுக்கு விளங்குது ஏதோ ஒரு எண்ணல் ஒன்று என்னை பின்தொடருது, விளங்கி கொஞ்சம் ஓடுறாங்க, பின்னுக்கால ஓடுற மாதிரி விளங்குது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓட போகல, அதுவும் ஓடுற மாதிரி விளங்குது முன்னுக்கு. ஏன்னா இப்போ பின்னுக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்களே இவங்க, அவசரமாக வீட்டுக்கு போகிறதுக்கு ஓடுற மாதிரி விளங்குது. ரசூலா நடக்கிற மாதிரிக்கும் போது அவங்களும் நடக்கிற மாதிரி விளங்குது. ரசூலா கொஞ்சம் ஓடியும் காட்டுறாங்க. என்னத்துக்கு ஓட வச்சாங்கன்னா மூச்சு வாங்க வைக்க. வீட்டுக்கு போனால் மூச்சு வாங்கும்போது மாட்டி கொள்வாங்க தானே, அதுக்கு ஓட வைக்கிறாங்க. அதோட எப்படியோ நான் வந்துட்டேன். அஹ்லர் தூ, அவங்களும் வந்தாங்க, நானும் வந்துட்டேன். சபக் துஹு, நான் உடனே அவங்கள முந்தி கொண்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். ஃபதஹல் தூ, நான் அப்படி வீட்டில் போயிட்டு இருந்துட்டேன். அப்போ இவங்க என்ன மூச்சு வாங்குது, இப்போ போர்வையில் படுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. என்ன மூச்சு வாங்குறது போர்வையில் விளங்குது. ஏன்னா அவங்க ஓடிட்டாங்களே. யா ஆயிஷா, யா ஆயிஸ், ஆயிஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. சோட்டா, ஆயிஷாண்டே இல்லை, ஆயிஸ் என்று அந்த சோட்டா கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்களோட பொண்டாட்டி மகள்கிட்ட பேரை வந்து சோட்டா கூப்பிடலாம். இப்போ சாக்கிரான்னு ஒரு பேர் இருந்தால் சாக்கு, மாக்கிராண்டா மாக்கு என்று கூட கூப்பிடலாம். சாக்கு மாக்கு ஷார்ட் பண்ணி கூப்பிடுறத நீங்கள் விரும்பினமாக கூப்பிடலாம். ஆனால் கோவத்தை ஏற்படுத்தாமல் செல்லமாக கூப்பிட்ருங்க. ரசூலா சொல்கிறாங்க, யா ஆயிஸ், ஆயிஷாவே, அஸ்ய ராபியத்தன், இன்னும் கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, என்ன மேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. லாஸ்ட் ஒன்றும் இல்லை. அப்போ ரசூலா சொன்னாங்க, கால லத்துஹ்பிர்னி, நீயா சொல்லிரு, அவு லயுஹ்பிரன்னி அல்லத்தீஃபுல் ஹபீர், அல்லது நுட்பமான அனைத்தையும் அறிந்த இறைவன் எனக்கு சொல்லி விட்டுருவான், நீயே சொல்லிரு என்றாங்க. சொல்லும்போது ஆயிஷா என்ன சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், பி அபி அந்த உம்மி, உங்களுக்கு என்னுடைய தாயின் தந்தையும் அர்ப்பணமாகட்டும். அக்பர் தூ, என்ன நடந்துச்சோ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சு, அதான் நான் ஃபாலோ பண்ணுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அந்தி சுவாதுல்லத்தி ராய்து அமாமி, எனக்கு முன்னாடி ஒரு கருப்பு எனல் ஓடிச்சே, அது நீதானோ என்று கேட்குறாங்க. மாட்டி விளங்கிட்டாங்க இவங்க யாருண்டு. அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் நான் தான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சா, ஃபலஹதனி ஃபீ சதுரி லஹதத்தன், என்னுடைய நெஞ்சிக்கிற சொல்ல அப்படி ஒரு தள்ளினாங்க. இப்படி ஒரு தள்ளு இப்போ அப்படின்னு தள்ளுறாங்க. ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, எனக்கு வலிச்சிச்சு, ரசூலா தள்ளினா தள்ளு எனக்கு வலிச்சிச்சு, என் நெஞ்சில் இப்படி தள்ளினாங்க, அது எனக்கு வலிச்சிச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, கால அல நந்தி ஐ யஹீஃப் அல்லாஹு அலைக்கி வ ரசூலுஹு, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உனக்கு துரோகம் இழைத்து விடுவார்கள் என்று நினைச்சிட்டாயா என்று கேட்குறாங்க. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் துரோகம் செய்வார்கள் என்று நினைத்து விட்டாயா அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நடந்துச்சு தெரியுமா, நான் படுக்கத்தான் வந்தேன், உன்னை பார்த்த நீ தூக்கம், உன்னை எழுப்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நான் தூங்கும்போது வெளியிலிருந்து ஜிப்ரீல் எல்லாம் கூப்பிட்டு கொண்டிருந்தார், உன்னுடைய ஆடை கலைந்திருந்தது, அவர் உள்ளே வருவதற்கு வெட்கப்பட்டார். எனவே நான் வெளியே போகிறதுக்கு முடிவெடுத்தேன், உன்னை எழுப்புவதற்கு சங்கடப்பட்டேன், தயங்கினேன். ஏன்னா நீ தூங்கி கொண்டிருந்தாய், உன்னை டிஸ்டர்ப் பண்ண நான் நினைக்கல, அதனால தான் நான் சொல்லி போகலை, நான் துரோகம் பண்ணுறதுக்காக போகலை, உன்னை எழுப்பிவிடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே நான் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத விதத்தில் மெதுவாக அந்த காரியங்களை செஞ்சு வெளியே போனேன். அல்லாஹ் தாலா ஜன்னத்துல் பக்கீல உள்ளவங்க கபருவாசிகளுக்காக நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ்விடத்தில் என்று ஜிப்ரீல் மூலமாக கட்டளையிட்டதனால நான் போனேன், நீ என்னே இப்படி நினச்சிட்டியே அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு கோபம் வருதுன்னா, நான் துரோகம் பண்ணினதா நீ அடுத்த மனைவிட விட்டுக்கு உனக்கு சொல்லாமல் போவேன்னு நினைக்கிறாய் பாரு, அது எவ்வளோ பெரிய தப்புன்றதுக்காக அந்த தள்ளு இப்படி. நீ எதுக்காக ரசூலுல்லாஹ்வே தள்ளி விட்டார்கள் நெஞ்சின் மீது வலி ஏற்படுகின்ற அளவுக்கு, எனவே முகத்தில் அறைய மாட்டேன், இனிமேல் ஏதாவது பிரச்சனை வந்தால் இப்படி ஒரு தள்ளு, இப்படி நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லி விளக்கத்தை சொல்கிறாங்க, கோவத்தை ஏற்படுத்தலை. அப்போ அவங்க அல்லாஹ்வின் தூதரே நான் தப்பாக நினச்சிட்டேன், மன்னிச்சிடுங்கண்டு அந்த விஷயங்கள் நடக்குதுன்னு வைங்களே. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, டிஸ்டர்ப் பண்ண நினைக்கல, உன்னுடைய தூக்கத்தெல்லாம் கலைக்க நினைக்கல. எத்தனை மாப்பிள்ளை மகள் கடைப்பிடிக்கிறீங்க நீங்கள்? விடிய காட்டில் ஒரு பயணம் போகணும், விடிய காட்டில் நம்ம ஊரில் வழக்கம் என்னது, எலுமினா டீ குடிக்கணும், மனைவி தூக்கம், நீங்கள் என்ன செய்வீங்க?
கொஞ்சம் டீயை ஊற்றி சரி தாங்கவா, இப்படி தூங்கி கொண்டு இருக்கிறீங்க. என்னது டீயை சரி ஊற்றி தாங்கவா, இப்படியா தூங்குறது? இல்லாட்டி கொஞ்சம் சத்தம் போடுவான், வேணுக்கண்டு அவன் குளிச்சுட்டு போகணுமெண்டா அந்த பக்கெட்டெல்லாம் பிறல்ற மாதிரி சத்தத்தை போட்டு எழுப்பி விட பார்ப்பான். அல்லது எழுப்பி விடுறதுக்கு ரெண்டு கக்குவான். இந்த கக்கல் சத்தத்துக்காவது எலும்பட்டுமெண்டு. ஏழாட்டி காலால் உசுப்புவாங்க. இப்படி எலும்பு தூக்கம், கும்பகரண தூக்கம். இப்படியா தூங்குறது? மனைவி என்று சொன்னால் லேட்டாகி தூங்கணும், முன்கூட்டி எழுமணும். இப்படியா படுக்கிறது? படண்டு படுக்கிறது. கடைசியில் இவ்வளோ எக்ஷன் போட்டும் சரி வராட்டி கத்திடுவான். எலும்படி தேத்தனையை சரி ஊற்று தாடி, அதையாவது குடிச்சிட்டு போகிறதுக்கு டிஃபனையாவது ரெடி பண்ண மாட்டாய், டீயை சரி குடிச்சிட்டு போகணும் தாண்டு கத்துவான். டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்குரிய டிஃபன் தயாராக இல்லை என்றால், காலை உணவு தயாராக இல்லை என்றால், டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? உங்களோட வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? உங்கள் பொண்டாட்டி உங்களுக்கு டீ ஊற்றி கொடுக்குறது கடமைன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு கடமை இல்லை, அவள் விரும்பி செய்கிறதா இருந்தால் அவள் டிஸ்டர்ப் பண்ணி பலவந்தமாக அதை எடுக்க இயலாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் நடந்தாங்க? அவள் கொஞ்சம் தூங்க விட மாட்டான். அவள் எப்பயுமே மெஷின் மாதிரி எழும்பி கொண்டு இவனுக்கு பணிவிட செஞ்சு கொண்டே இருக்கணும், உபசரிப்பு செஞ்சு கொண்டே இருக்கணும், இவனுக்கு உதவி ஒத்தாசையாக இருந்து கொண்டே இருக்கணும். இப்படி மார்க்கம் சொல்லலை. அவ மதித்து நடக்கணும். இந்த மதிப்பில் ஒன்று தான் அவட சுதந்திரத்துக்குரிய இடத்த கொடுக்கணும். அந்த சுதந்திரத்துக்குரிய இடத்த கொடுத்து அவங்களோட மனசை வெண்டெடுத்து பாருங்கள். என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்கள மதித்து வாழணும். இது சம்பந்தமான இன்னும் சில செய்திகள் குர்ஆன் ஹதீஸில் உள்ளது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரங்களில் பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.